அன்பிற் சிறந்த தவமில்லை, அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு. உலக தமிழ்ச்சங்கம் மதுரையின் மற்றும் அருளானந்தர் கல்லூரி இணைந்து நடத்தக்கூடிய 188வது தமிழ்குடல் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வணக்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. உலக தமிழ்ச்சங்கம் மதுரை கருமாத்தூர் அருளானந்தர் கல்லூரி இணைந்து நடத்தக்கூடிய தமிழ்குடல் நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து எங்களை வழிநடத்தி வரும் உலக தமிழ்ச்சங்கத்தின் இயக்குனரும் துணைத் தலைவருமான முனைவர் பர்வீன் சுல்தானா அம்மா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் தமிழ்குடல் உரையாற்றி சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் சங்க இலக்கியத்தில் சிறுதானியங்கள் என்ற தலைப்பில் நம்மிடையே உரையாற்ற வருகை தந்திருக்கும் மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியின் நுண்ணுயிரியல், உணவியல் மற்றும் ஊட்டச்சத்து துறைகளின் தலைவர் பேராசிரியர் பெரு வீர கோபி மணிவண்ணன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன். வணக்கம் ஐயா. எங்களின் அழைப்பினை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் தமிழ் அறிஞர்களையும் ஆர்வலர்களையும் அருளானந்தர் கல்லூரி பேராசிரியர்களையும் மாணவ செல்வங்களையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். வணக்கம். சங்க இலக்கியத்தில் சிறுதானியங்கள்னால் என்னென்னு தெரியுமா உங்களுக்கெல்லாம், மாணவர்களுக்கெல்லாம்? என்ன இருக்குது? இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கதே பெரிய விஷயந்தான். ஏன்னா இன்றைய நம்முடைய தேவையாக இந்த சிறுதானியங்கள் இருக்கின்றன. ஏன்னா உடல் அளவில் நாம் ரொம்ப சோர்ந்து போயிருக்கதா நம்மளாலேயே உணர முடிகின்றது. நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டி இருந்த அந்த உடல் நலனோடு நாம் இருப்பது என்பது மிகவும் குறைந்து வருகிறது. ஏன்னா நாங்கள் இருக்க அளவு கூட இப்போ இருக்க எங்கள் பிள்ளைங்க இல்லை. நம்மளால் முடிஞ்ச வேலை செய்கிறது கூட நம்ம பிள்ளைங்களால் செய்ய முடியலைன்ற வருத்தம் தான் இருக்குது. அதனால் சிறுதானியங்களுடைய பயன்பாடு அதிகரிக்க வேண்டும். இந்த சிறுதானியங்கள்ன்றது திணை அதெல்லாம் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே உலகத்தில், அதாவது அதுலேயும் தமிழகத்தில் பயிரிடப்படக்கூடிய ஒரு பயிராக இருந்திருக்கிறது. இந்த மாதிரி வரகு, சாமை, கேழ்வரகு, சோளம், கம்பு இது எல்லாமே நமக்கு ரொம்ப மிக முக்கியமான ஊட்டச்சத்தினையும் நார்ச்சத்துக்களையும் தரக்கூடிய ஒரு மகத்துவம் வாய்ந்த தானியங்களாக அமைந்திருக்கின்றன. அந்த தானியங்கள் குறித்து நம்மிடையே உரையாற்ற வருகை தந்திருக்கும் கோபி மணிவண்ணன் ஐயா அவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். ஐயா அவர்கள் முதலிலேயே அறிமுகம் செய்த மாதிரி மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியில் நுண்ணுயிரியல் மற்றும் உணவு அறிவியல் ஊட்டச்சத்து துறையில் துறை தலைவராகவும் உதவி பேராசிரியராகவும் பணியாற்றி வருகின்றார். அவருடைய பணி என்பது பெரும் அர்ப்பணிப்பு மிகுந்த பணியாக இருக்கின்றது. தொடர்ந்து தொழில்துறைகளிலும் தன்னுடைய தடத்தினை பதித்து வருபவர். ஐயா அவர்கள் இந்திய வேளாண் ஆராய்ச்சி அமைப்பின் புகழ்பெற்ற தேசிய பால் ஆராய்ச்சி நிறுவனத்தில் தனது மேல் படிப்பினையும் ஆராய்ச்சி பயணத்தையும் முடித்தவர். உணவு மற்றும் பால் தொழில்துறையில் பூச்சிக்கொல்லி பொருள் பகுப்பாய்வு மற்றும் நுண்ணுயிரியல் பயன்பாடுகள் ஆகிய துறைகளில் அவர் மேற்கொண்ட ஆராய்ச்சிகள் பெரும் பங்களிக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவை. குறிப்பாக அவர் தனியாக பிரித்தெடுத்த புதிய பால் பூஞ்சை இனத்தை தேசிய பால் கல்ச்சர் சேகரிப்பகத்தில் பதிவு செய்திருப்பது அவருடைய ஆராய்ச்சியில் ஒரு குறிப்பிடத்தகுந்த தடமாகும். கோபி மணிவண்ணன் ஐயா அவர்கள் ஹாட்சன், ஏபிடி, விஜய் டெய்ரி போன்ற முன்னணி பால் நிறுவனங்களில்
தர நிர்வாகத்திலும் உற்பத்தி துறையிலும் தர மேம்பாட்டிலும் போன்ற பல துறைகளில் பல பொறுப்புகளை வகித்தவர். பல்வேறு தேசிய மற்றும் மாநில அளவிலான கருத்தரங்குகளிலும் பயிற்சி வேளாண்மை திட்டங்களிலும் வல்லவராக செயல்பட்டு வருபவர். ஐயா அவர்கள் இன்று உலகத் தமிழ்ச்சங்கம் மதுரைக்கு வருகை தந்து சங்க இலக்கியத்தில் சிறுதானியங்கள் குறித்து நம்மிடையே உரையாற்ற வருகின்றார். வாருங்கள் ஐயா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கொஞ்சம் யாருனாலாம் எந்திரிக்க முடியுமோ கொஞ்சம் எந்திரிச்சு நிற்கலாம். எந்திரிக்க முடிகிறவங்க மட்டும். என்னால் முடியும் அப்படின்னா, நான் எல்லாரும் இல்லை சரியா? அது சொல்கிறத கொஞ்சமாக கவனமாக கேட்டு அதே மாதிரி சொல்லணும் சரியா? எந்திரிச்சு நிற்கிற முடியாதவங்க தேவையில்லை. இப்படி ஒரு சொடக்கு போட்டு சொல்லுவோம், இன்று நாம் மகிழ்ச்சியாக இருப்போம். கைதட்டி சொல்லுவோம், இன்று நாம் மகிழ்ச்சியாக இருப்போம். நல்லா சிரித்து மகிழ்ச்சியோடு சொல்லுவோம், ஹா ஹா ஹா, இன்று நாம் மகிழ்ச்சியாக இருப்போம். யாருமே சிரிக்க மாட்டீங்களே. அவ்வளோ அழுத்தமான இளைஞர்கள் கூட பாருங்கள், மாணவர்கள் அவ்வளோ அழுத்தமாக இருக்கீங்க. சரி, அமரலாம். நன்றி. பிபிடி இது போகலாம். இது இருக்கா மேடம்? கண்ட்ரோல். சரி. ஸோ எல்லாமே என்னை பற்றியான ஒரு சின்ன முன்னுரை சொன்னாங்க. அதை தாண்டி எண்ணுரையும் இருக்கிறது. என்னோட பேர் கோபி மணிவண்ணன். நான் அவங்க சொன்ன மாதிரி தேசிய பால்வள ஆராய்ச்சி நிறுவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய அரசுக்கு சொந்தமான பால் ஆராய்ச்சி நிறுவனம். அது இந்தியன் டைரி ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு ஐசிஆர்னு இந்திய வேளாண்மை குழுமத்தின் கீழே வருது. டெல்லியிலேருந்து ஒரு 121 கிலோமீட்டர் NH 1 சரிங்களா? இப்போ நம்ம இருக்கக்கூடிய ஊர் மதுரை, பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்த ஊர். அது எல்லாருக்கும் தெரியும். அது நான் படித்த ஊர் கர்னால். அப்படின்னா என்ன காரணம்னா, கர்ணன் ஆட்சி செய்த ஊர் சரிங்களா? டெல்லிக்கு அடுத்து பானிபட் அப்படின்னு ஒரு ஊர் வரும். எல்லாம் படிச்சிருப்பீங்க ஸ்கூலில். பானிபட் போர், முதலாம் பானிபட் போர், இரண்டாம் அந்த ஊர். அதுக்கு அடுத்து கர்னால். அங்கே தான் நான் படித்தேன். அந்த கர்னாலை தாண்டினா குருச்சேத்ரா அப்படின்னு ஊர் வரும். போர் நடந்த ஊர் தெரியும். அதுக்கடுத்து மேற்க ரோடு பிரிஞ்சிரும். அப்படி இப்போ பஞ்சாப் பாகிஸ்தானுக்குள்ளே போயிடும், வாகா பார்டர் வழியாக. பிரியாமல் நேராக போனால் ஜம்மு காஷ்மீர் சரிங்களா? ஸோ அங்கே இருக்கக்கூடிய வாய்ப்பு, படிக்கக்கூடிய வாய்ப்பு, அந்த சூழல் எல்லாம் எனக்கு கிடைச்சது. அப்புறம் இங்கே நின்று நான் இந்த மன்றத்தில் உரையாற்றுவதற்கு ஒரு காரணம் இருப்பதாய் நான் உணர்வது, எனது தந்தை தமிழாசிரியர், தலைமை ஆசிரியர் பொறுப்பு வகித்தவர். ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டத்தில் தமிழாசிரியர் கழகம் அதனுடைய செயலாளராக இருந்தவர். என்னுடைய தகப்பனார் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டவர். பிற்பாடு அவர் தமிழாசிரியராக பணி செய்ததனால், அரசு பணியேற்றதனால், அந்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த சலுகைகள் அதை எவற்றையும் அவர் பெறவில்லை. அவர் அது வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அப்படிப்பட்ட அவர் ஒரு கோரிக்கையை அரசிடம் முன்வைத்தார். என்ன என்றால், அப்பொழுது அவர் திருவையாறு அரசர் கல்லூரியிலே புலவர் பட்டம் பெற்றவர். அது 4 ஆண்டுகள் தமிழ் படிப்பான்.
வேறஸ் பிஏ தமிழ் வந்து 3 ஆண்டுகள் படிப்பு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இந்த 4 ஆண்டுகள் படித்து புலவர் பட்டம் பெற்று வருபவர்களுக்கான ஊதியமும் இந்த 3 ஆண்டுகள் வருபவர்களுக்கான ஊதியத்திலும் முரண்பாடு இருந்திருக்கிறது. ஸோ அப்போ அவர் வந்து முதல்வருக்கு ஒரு தமிழாசிரியராய் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார், ஒரு கவிதையாய். சரிங்களா? தமிழிலே ஓராண்டு அதிகம் கற்றும் ஊதிய முரண்பாடு இருக்கிறது, அது பொருள். ஆண்ட முன்னோர் செய்த பிழை தொடர்தல் ஏனோ அப்படின்னு. முதல்வராய் இருந்தவர் யார் என்றால் முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா அவர்கள். அவர் பதில் அளித்திருக்கிறார், தெரியும் அவர் கவிதையிலேயே. இதில் என்ன அற்புதம் என்றால், எனது தகப்பனாருடைய அந்த வினா கவிதையும் முதலமைச்சருடைய பதில் கவிதையும் ரெண்டுமே செய்தித்தாளில் பிரசுரம் செய்திருக்கிறார்கள் அரசு துறை சார்பாகவே. ஸோ அவருடைய பதில் என்னவாக இருந்தது என்றால், தமிழ் எங்கள் புலவருக்கு வேல், வேல் கண்டேன் வினா கண்டேன், சூழ்கொண்ட கருவூலம், மத்திய அரசு சூழ்கொண்ட கருவூலம் வழங்குமாயின் கோல் கொண்ட நானுமக்கு குறையெல்லாம் தீர்த்திடுவேன். இது பதில். பிறகு அது களையப்பட்டதா என்று எனக்கு தெரியாது. பட் ஸோ இந்த ஒரு நிகழ்வு மற்றும் என்னுடைய பின்புலம் அந்த தமிழ் தான் எங்களுக்கு சோறு போட்டது. ஸோ அதுவே என்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். ஸோ என் தந்தையாரை இந்த நேரத்தில் வணங்குகிறேன், என் தாய்க்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். ஸோ இப்பொழுது இந்த தலைப்பிற்குள் செல்லலாம் என நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும், அதிகமாக தமிழ் சொல்ல தேவையில்லை, ஏன்னா உங்களுக்கு வகுப்பில் அதான் நடத்துவாங்க. தமிழில் இது எங்கே இருக்கிறது? இந்த சங்க தமிழ் இலக்கியத்தில் சிறுதானியங்கள். எதற்கு இந்த தலைப்பு எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லிவிடுகிறேன் முன்கூட்டியே. நான் வந்து படிச்சுட்டு அப்புறம் வந்து ஐ ஒர்க்டு இன் மெனி நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் சொன்னாங்க இல்லையா? ஸோ இந்தியா அப்புறம் வெளிநாடுகள்லேயும் சில நிறுவனங்களிலே நான் பணியாற்றி விட்டு இந்த பெருந்தொற்று காலத்திற்கு பிறகு நான் இங்கே பணியில் வந்திருக்கிறேன். எதற்காக என்றால் மோர் தென் 22 இயர்ஸ் நான் நிறையா இடங்களில் வேலை பார்த்துட்டேன், நிறையா சம்பாரிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து சமூகத்திற்கு நம்மளுடைய பங்களிப்பாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த பணியை நான் தேர்வு செய்தேன். இதற்கு காரணம் வந்து எனக்கு பிடித்தமான பணி ஆசிரியர் பணி. என்னுடைய முதல் பணியும் கூட அதுதான். மதுரை தியாகராசர் கல்லூரியில் நான் படித்துவிட்டு வந்து நான் செய்த முதல் பணி மதுரை தியாகராசர் கல்லூரியில் முதல்ல பிஜி மைக்ரோபயாலஜி, அதோட ஃபஸ்ட்டு ஹெச்ஓடி நான் தான். ஸோ 2 வருஷம் இருந்தேன். ஒரு பேட்ச் வெளியே அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் கம்பெனிக்கு போனேன். ஸோ ஐம் பேக் டு பெவிலியன். அந்த மாதிரி மீண்டும் திரும்பி அதே பணிக்கு வந்திருக்கிறேன். எனக்கு பிடித்தமான இந்த பணி. இந்த பணியில் இப்பொழுது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக, அதாவது 2023ஆம் ஆண்டு சர்வதேச சிறுதானியங்கள் ஆண்டாக ஐக்கிய நாடுகள் சபையால் அறிவிக்கப்பட்டது. சர்வதேச சிறுதானிய ஆண்டு என்று ஏன் அந்த ஒரு ஆண்டை அறிவித்தார்கள்? அதற்கான காரணம் என்ன என்றால், இந்த சிறுதானியங்களில் உள்ள முக்கியத்துவம், அதை எல்லாரும் முன்னெடுக்க வேண்டிய அவசியம், எல்லாருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஐக்கிய நாடுகள் சபையால் உலகம் தழுவிய வகையில் சிறுதானிய ஆண்டு அறிவிக்கப்பட்டது 2023. அதை ஒட்டி நான் வந்து ஒரு ப்ரப்போசல் சப்மிட் பண்ணி மேஜர் ப்ராஜெக்ட்னு சொல்லி தமிழ்நாடு அரசின் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதிலிருந்து தமிழ்நாடு அறிவியல் கழகம், அதிலிருந்து ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கான ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு தேர்வு செய்யப்பட்டு அந்த நிதி பெற்றேன். ஸோ மேஜர் ப்ராஜெக்ட்டு 10 lakhs. ஸோ அந்த நிதியை வைத்து எங்கள் கல்லூரியில் சிறுதானிய மையம், நாட் ஓன்லி ப்ரொடக்ஷன் ட்ரைனிங், பயிற்சி மையமாகவும் அதை வச்சுருக்கோம். மைல்ஸ்ன்னு சொல்லிட்டு சிறுதானிய பயிற்சி மையம். அங்கே நவீன முறையிலே சிறுதானியங்களில் என்னென்ன வகையான உணவுப் பொருட்கள் செய்ய முடியும்? ஸோ இப்போ என்ன ஸ்நாக்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி உணவுகளை எல்லாம் சிறுதானியங்களில் கொண்டு எவ்வாறு தயாரிக்கலாம், அதுக்கான எல்லா இயந்திரங்களையும் அந்த 10 லட்சம் செலவு பண்ணி, அதுக்கும் கூடுதலாகவே கல்லூரி நிர்வாகமும் சேர்த்து அவங்களும்
10 லட்சம் தாண்டி பணம் போச்சு செலவு. கல்லூரி நிர்வாகம் மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரி 50 ஆண்டுகளை கடந்து பொன்விழா கொண்டாடக்கூடிய ஒரு பெருமைமிகு கல்லூரி. அந்த கல்லூரியிலே இந்த சிறுதானிய பயிற்சி மையம் செயல்பட்டு வருகிறது. இப்போ அருளானந்தர் கல்லூரியிலிருந்து கூட பேராசிரியர்கள் மாணவர்கள் அந்த பயிற்சி மையத்திற்கு வந்திருக்கிறார்கள். அங்கே நாங்கள் வந்து மாணவர்களுக்கு மட்டுமல்ல பொதுமக்களுக்கும் சேர்த்தே பயிற்சி வழங்கி வருகிறோம். சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த சிறுதானியம்னா நமக்கான உணவாக அந்த காலத்தில் இருந்திருக்கு. பார்த்திங்கன்னா 8 தொகை 10 பாட்டு இதெல்லாம் சொல்லக்கூடியது 11 கீழ்கணக்கு நூலாக 11 மேல் கணக்கு நூலில் வருமா? கீழ்கணக்கு நூல். ஸோ அதில் வந்து அடுத்த ஸ்லைட் மேடம். ஸோ இந்த பார்த்திங்கன்னா அகநானூறில் புறநானூறு இது எல்லாமே பார்த்திங்கன்னா தலைவன் தலைவி, ஸோ அவங்களுடைய காதல், அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பண்பாடு பழக்க வழக்கம்னு சொல்லும் பொழுது இலக்கியங்கள் வாயிலாக நம்ம எதை உணரலாம்னா அந்த சமூகம் எப்படி வாழ்ந்துருக்காங்க, அந்த சமூக கட்டமைப்பு எப்படி இருந்திருக்கு, அவங்களுடைய வாழ்வியல் முறை எப்படி இருந்திருக்கு, அவங்களுடைய உணவியல் எப்படி இருந்திருக்குன்றத ரொம்ப எளிதாக அறிந்து கொள்ளலாம் இலக்கியங்கள் வாயிலாக. ஸோ நம்மளுடைய இலக்கியங்கள், ஸோ நம்ம பக்கத்தில் இருக்க அந்த கீழடி, எத்தனை பேர் கீழடி வந்து பார்வையிட்டிருக்கீங்க? மாணவர்கள் நான் பார்த்தாச்சு, கீழடி போயிருக்கேன் அப்படின்னு ரொம்ப கம்மியாக தான் இருக்கீங்க. சரி, எத்தனை பேர் இன்றைக்கி உலக தமிழ் சங்கத்துக்கு வந்திருக்கீங்க தமிழ் மாணவர்கள்? ரொம்ப மகிழ்ச்சி. இங்கே கேளுங்களேன், நம்ம அருளானந்தர் கல்லூரி பேராசிரியர் அவர்கள் அவங்கள சந்திக்கும் போது அந்த அம்மா சொன்னாங்க எனக்கு, சார் நான் வந்து முதல் முறையாக இப்போ தான் இந்த உலக தமிழ் சங்கத்துக்கு வரேன் அப்படி சொன்னாங்க அவங்க. ஆனால் மாணவர்கள் முதலாம் ஆண்டு மாணவர்களை அழைத்து வந்தேன்னும்போது உங்களுக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு தற்போது வழங்கப்படுகிறது, இது மாதிரி வாய்ப்புகள்லாம் முன்னாடியெல்லாம் முற்காலத்திலலாம் கிடையாது. நிறையா ரிசோர்ஸ் பர்சன் அவங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்து கல்லூரிகளிலையும் பக்கத்தில் இந்த மாதிரி இடங்களுக்கும் உங்களை அழைத்து செல்வது அப்படின்ற மாதிரி நாங்கள் படித்த பொழுதெல்லாம் அப்படியே இல்லை. இப்போயான சிலபஸில் பாடத்திட்டங்களில் இது வந்து கட்டாயமாகவே வச்சுருக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் இன்டர்ன்ஷிப்பு அப்படின்றதெல்லாம் எல்லா துறை மாணவர்களுக்கும் கொடுக்குறாங்க. முன்னாடி அறிவியல் மாணவர்களுக்கு மட்டும்தான் வந்து அந்த மாதிரி பயிற்சி எல்லாம் இருந்தது. இப்போ இருக்க இந்த டான்ஸ்கி சிலபஸில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமானதாக இருக்குது. ஸோ இந்த சிறுதானியங்களோட முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லும்போது இதை ஏன் சிறுதானியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, மொழிபெயர்த்துருக்காங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. இப்போ வெளிநாட்டில் அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம அப்படியே எடுத்துக்கிறதுனுன்றது இல்லை, தமிழ் ஆக்கம் செய்யலாம். எனக்கே ரொம்ப நாளாக ஒரு இது இந்த காந்தியன் தாட்ஸ் எம்ஏ அப்புறம் அதில் பிஹெச்டி இப்படிலாம் வைக்கிறாங்கல்ல, இப்போ தமிழில் மட்டும் ஏன் நம்ம இலக்கியம் ஒப்பிலக்கியம் இது மாதிரி வச்சுக்கணும்? உள்ளே போயிட்டு வள்ளுவரை மட்டும் திருக்குறள் எம்ஏ திருக்குறள் அப்படிலாம் ஏன் வைக்க மாட்டுறாங்க? அப்படி வச்சா தானே அது இன்னும் ரீச் ஆகும். அதை நம்ம எடுத்துகிட்டு மற்ற மக்களுக்கு கொண்டு செல்ல முடியும், நம்மகிட்ட இருக்கிறத அவங்க வந்து உணர முடியும் அப்படின்லாம் நான் யோசித்தது உண்டு. பட் எனக்கான ஃபாரம் இல்லை அது. சரிங்களா? அதுதான் நான் வந்து தமிழ்நாடு அரசுடைய இந்திய பால்வள குழுமத்திற்கு பிரதிநிதியாக இருக்கேன். 3 ஆண்டுகளுக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. நாங்கள் வந்து இந்த பால் சம்பந்தமான விவசாயிகள் அவங்களுடைய இது, அப்புறம் வந்து அந்த தொழில் பண்ணுறவங்க அவங்களுக்கான கூட்டமைப்பு, இந்த கூட்டுறவு அது சார்ந்ததுக்கு நான் வந்து பிரதிநிதியாக இருக்கேன். அவங்க சார்பாக கருத்துக்களை எடுத்து மத்திய அரசுக்கு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ அந்த வகையில் இந்த சிறுதானியங்கள் அப்படின்றது நமக்கான தானியங்கள், நமக்கான உணவு, அவ்வளோதான். இதை சிறுதானியம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்றது எந்த அளவுக்கு இந்த மொழிபெயர்ப்பு சரியானது அப்படின்னு தெரில. ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்கும்போது கொஞ்சம் இது பண்ணு அது பண்ணுன்னா, என்ன சார் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டாங்க சார், நான் போய் என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படி சொல்கிறாங்க. இதெல்லாம் இருக்குது, சம் கைண்ட் ஆஃப் மிஸ்டேக்ஸ், இதெல்லாம் திருத்தலாம். நம்ம இது சிறுதானியம் அப்படின்னா அவனுக்கு அது சிறுதானியம், நமக்கு இதுதான் தானியம், நம்மளுக்கு இதுதான் உணவு, அப்படித்தான் இருந்திருக்கு. நம்ம முன்னோர்கள் என்ன அவங்களுக்கான உணவாக வந்து இப்போ இன்றைக்கி நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா, டெய்லி எந்திரிச்சோன்னா இருந்து 3 இப்போ நான் எல்லாரையுமே பேச வைக்கிறேன் பின்னாடி இருந்து. எப்படி அப்படின்னா எந்திரிச்சு நான் என்ன சாப்பிட்டேன்னு சொல்லிவிட்டு உட்காந்துக்கணும். சரிங்களா?
காலை உணவு நான் சாப்பிடல அப்படின்னா அதையும் பதிவு செய்யலாம். சரிங்களா? பின்னாடி இருக்காங்க ஐயா. காலை உணவு என்ன சாப்பிட்டேன்? சரி, அடுத்த பின்னாடி இருந்து வர்றதில் கொஞ்சம் தகராறு இருக்குது போல். சரி, நம்ம முன்னாடி இருந்தே போயிடுவோம். மேடம், இங்கேருந்தே ஆரம்பிக்கலாம். காலை உணவு என்ன எடுத்துக்கிட்டோம்? சாதம். என்ன ஜூஸ் மேடம்? அதாவது நான் எதுக்காக ரிப்பீட் பண்ணுறேன்னா, நீங்கள் கொஞ்சம் கவனிங்க என்னெல்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்ட்டு. நட்ஸு, ஜூஸு, வாழைப்பழம், தோசை, சாப்பாடு சாப்பிடலை, இட்லி, தயிர் சாதம், தோசை சாதம், தோசை இட்லி சட்னி. இங்கே இருங்க மாணவர்கள், கிளாஸ்லாம் மறந்துடுங்க. இது வேறு ஒரு வகையான உரையாடல் அப்படின்னு நினச்சிட்டு இதை மகிழ்ச்சியோடு இருங்க. அதனால தான் நான் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். எஸ் மேடம். தோசை. சாப்பிடலை. என்ன ஈஸியான பதில் அது? சாப்பிடலை. என்னப்பா? சரி. தோசை. சாப்பிடலை. தோசை. சாப்பிடலை. வடை. சாம்பார். சாப்பிடலை. என்னப்பா? சாப்பிடலை. சத்தமாக சொல்லலாமே. தோசை. சாப்பிடல. தோசை. சாப்பிடல. அடுத்து தோசை. கேழ்வரகு அடை. நல்லா கவனிச்சுக்கோங்க. இவ்வளோ பேர். நெக்ஸ்ட் மேடம் சொல்லலை. அப்படி கூட்டத்தோடு உட்காந்துடலாம் அப்படின்னு. தோசை. சாப்பிடல. வடை. எந்திரிச்சு நிற்க கூட முடியாமல் இருக்கும். ஆமாம். ரைட். பின்னாடி இருக்கவங்க விருப்பப்பட்டால் இட்லி. புட்டு. தயிர் சாதம். நன்றிங்கய்யா, நன்றி சார். இந்த புட்டு எதில் தயாரித்த புட்டுன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் சொல்ல வரேன், நான் தான் முதல்ல சொல்லியிருக்கணும். சரி, நான் சப்பாத்தி சாப்பிட்டேன். சரிங்களா? இதில் என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, கொஞ்சம் அரங்கத்தை கலகலப்பாக வச்சுருக்கோம். நம்மளுடைய உணவில் ஒவ்வொரு வேளை உணவுலையும் எல்லா வகையான சத்துக்களும் இருக்கணும். என்ன சத்துக்கள் அப்படின்னா, புரத சத்து இருக்கணும். புரதச்சத்து நிறைந்த உணவுகள் ஏதாவது சொல்ல முடியுமா? வேர்க்கடலை, முட்டை, எல்லாருமே இதில் கலகலப்பாக கலந்துக்கிட்டு உரையாடலாம். ஒன் வே டாக்கில். அடுத்து புரதச்சத்து. புரதம் ஏன் தேவை? அதாவது நம்ம பிறக்கும்போது குழந்தையோட வெயிட் எவ்வளோ இருக்கும் தெரியுமா? குழந்தையோட ஆவரேஜ் வெயிட், எடை 3 கிலோ இருக்கணும். ஆமாம். இன்றைக்கி நம்ம எவ்வளோ கிலோ இருக்கோம்? ஆமாம், இவ்வளோ ஆகிறதுக்கு, அந்த உருவம் பெரிதாக வர்றதுக்கு நமக்கு புரதம் கண்டிப்பாக தேவை. சரிங்களா? ஸோ ஆன பின்னாடி டே டு டே ஆக்டிவிட்டி, ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய செயல்பாட்டுக்கு புரதம் தேவை. சரியா? அடுத்து நமக்கு கொழுப்பு சத்து, ஆயில் ஐட்டம் அப்படி சொல்லிட்டு நிறையா சில பேர் ஒதுக்கிடுறாங்க. கிடையவே கிடையாது. ஆயில் நமக்கு கண்டிப்பாக தேவை. கொழுப்பு சத்து தேவை. சரிங்களா? ஆனால் என்ன வகையான கொழுப்பை எடுத்துக்கிறீங்க அப்படின்றதுல தான் வேறுபாடு இருக்குது. சரிங்களா? ஸோ கொழுப்பு சத்து தேவை. புரதம் சொல்லியாச்சு, கொழுப்பு சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்து கார்போஹைட்ரேட், மாவுச்சத்து. சரிங்களா?
இப்போ நம்ம எல்லாரும் சொன்னது, சில பேர் சொன்ன அந்த அடை, அப்புறம் வந்து அந்த புட்டு, இதுகளை கேழ்வரகு இதுகளை கொஞ்சம் தவிர்த்துட்டு பார்த்தா எல்லாருமே வந்து ஒரே வகையான சத்தை மட்டும்தான் எடுத்திருக்கோம். என்னென்னா மாவுச்சத்து. சரிங்களா? அதை பல வகைகளில் எடுத்திருக்கோம், பல வெரைட்டியாக. மாவு தோசையாக ஊற்றிருக்கோம், இட்லியாக ஊற்றிருக்கோம், வேறு இதில் சாப்பாடாக சாப்பிட்ருக்கோம், தயிர் சாதமாக மாற்றிருக்கோம். அதிகப்படியாக என்ன தான் எடுத்திருக்கோம்? மாவுச்சத்து, கார்போஹைட்ரேட்னு சொல்லுவோம். சரிங்களா? 3 முடிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து மினரல்ஸ்னால் தாது உப்புக்கள் அப்படின்றோம். இந்த தாது உப்புக்களில் தான் வந்து கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், அயன் கண்டென்ட்டு இதெல்லாம் அதிகப்படியாக வேணும். இந்த கால்சியம், பொட்டாசியம், இதில் கால்சியம்லாம் எதில் இருக்குது அதிகமாக? கேப்பை. வேறு? கால்சியம், பால். எல்லாருக்கும் அதிகமாக தெரிஞ்சது கால்சியம் வந்து பாலில் இருக்குது அப்படின்றது. சரிங்களா? அகத்திக்கீரை. நல்லது. ஸோ இவற்றில் இருக்கிற கால்சியம் சத்தை விட 100 மடங்கு அதிகமாக வந்து மேடம் சொன்னாங்க கேழ்வரகு, கேப்பையில் இருக்குது கால்சியம் சத்து. சரிங்களா? ஸோ நம்ம வயது ஆக ஆக வந்து இந்த நம்ம போன் கால்சியம் சத்தை வந்து நம்ம ரத்தம் எடுத்துக்கிட்டே இருக்கும். கால்சியம் நம்ம சாப்பிடாட்டியும் வந்து கால்சியத்தை ரத்தம் உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். எங்கேருந்து அப்படின்னா நம்மளுடைய எலும்புலேருந்து எடுத்துக்கிறோம். அப்போ அதுக்கு ஃபீடு கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது அவசியம். அப்போ கால்சியம் சத்தை நம்ம உடம்புல எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லாட்டி போன்லேருந்து அது எடுத்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போ போன் என்னாகும்? வீக் ஆயிரும். அதனால கால்சியம், பொட்டாசியம் இந்த மாதிரி தாது உப்புக்கள் எடுத்துக்கிறணும். அதுக்கடுத்து உயிர் காக்கும் விட்டமின்கள்னு சொல்கிறாங்க. விட்டமின்கள் என்ன சொல்கிறாங்க? உயிர் காக்கும் விட்டமின்கள். அந்த வகையான விட்டமின்களை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று வந்து தண்ணியில் கரையக்கூடியது, இன்னொன்று வந்து கொழுப்பில் கரையக்கூடியது. எதுன்னு சொல்ல முடியுமா? எல்லாமே 6வது 7வது 8வது பள்ளி வகுப்பு பாடப்புத்தகங்களில் இருக்குது. வெரி குட். ADEK அப்படின்னு கொழுப்பில் கரையக்கூடியது. இந்த நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு அந்த கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின்கள் வந்து கிடைக்காது. அப்போ அவங்க என்ன செய்யணும்? அதுதான் பால் அதிகமாக சாப்பிட்றது, பாலும் பால் சார்ந்த உணவுகளும். ஏன்னா பாலில் என்ன இருக்குது? கொழுப்பு சத்து இருக்குது. ஸோ அது சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த கொழுப்பில் கரைகிற விட்டமினும் கிடைக்கும். சரிங்களா? இதை தாண்டி எதாவது விட்டு போயிருக்கா சத்துக்கள்? ஒன்று மட்டும் விட்டுருக்கு, நார் சத்துன்னு சொல்கிறோம். நார் வந்து சத்தே கிடையாது, ஃபைபர். நார் சத்துன்னு சொல்கிறாங்க, ஆனால் அது சத்து கிடையாது. ஆனால் அது நம்மளுடைய ஒவ்வொரு நாளுக்கும் தேவைப்படும். ஏன் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்க கழிவுகளை யார் சாப்பிட்டாலும் ரெஸ்ட் ரூம் போகிறோமா இல்லையா? கழிவு வெளியேற்றப்படணுமா இல்லையா? அவசியம் வெளியேற்றப்பட வேண்டும். கழிவு உடலிலிருந்து நீக்கப்பட வேணும்னா அதுக்கு தேவை நார் சத்து. அதான் புஷ் பண்ணி வெளியே தள்ளும். சரிங்களா? அப்போ கண்டிப்பாக நார் சத்து உள்ள உணவுகளை சேர்த்து கொள்ள வேண்டியது அவசியம். சரிங்களா? அதை விட்டுட்டு நம்ம என்ன மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கோம்? மாவு சத்து உள்ள உணவை மட்டும்தான் சாப்பிட்றோம். அப்போ மற்ற சத்துலாம் நமக்கு எங்கேருந்து கிடைக்கும்? சரிங்களா? ஸோ அதனால தான் என்ன இருக்குது அப்படின்னா, இன்றைய சூழலில் ஒரு காலத்தில் வந்து இந்தியா சுதந்திரம் அடையும் போது மக்கள் தொகை 30 கோடி முகமுடையார் பாடி வச்சுருக்கார் பாரதி. அதுக்கப்புறம் இப்போ என்ன இருக்குது? 140 கோடி பேர் இருக்காங்க இந்தியாவில். இப்படி இருந்தும், மக்கள் தொகை அதிகமாக இருந்தும், நல்லா யோசிச்சு பாருங்கள், டெல்லி, மும்பை, சென்னை, கல்கட்டா அந்த மாதிரி ஊரில் கூட கிடையாது. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், தேனி இப்படி ஊரில் கூட ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ், இங்கே வாங்க நாங்கள் இருக்கோம் சொல்கிறாங்க. 8 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, குழந்தை இல்லை சொல்கிறாங்க. இதெல்லாம் எதனால்? உணவு பழக்க வழக்கம்தான். உணவு பழக்கத்தில் ஏற்பட்ட மாற்றம். நம்ம வந்து நிறைய தூரம் நீங்கி போயிட்டோம். நம்மளுக்கான பாரம்பரிய உணவு, நம்மளுக்கான உணவுலேருந்து ரொம்ப தூரம் நீங்கி போயிட்டோம். ஸோ அதை வந்து நம்ம அனுபவித்து தான் ஆகணும்.
யாராவது சொல்லுங்கள், உலகத்திலேயே சுத்தமான தூய்மையான பாதுகாப்பான உணவு எதுன்னு சொல்லுங்கள். யார் இது? இல்லை சொல்லுங்க. நன்றி மேடம். சொன்னாங்க உலகத்திலேயே பாதுகாப்பான சுத்தமான தூய்மையான உணவு எது? மேடம் ஏதோ சொல்கிறாங்க. என்ன மேடம்? வீட்டில் சமைக்கிறது. நன்றி மேடம், நன்றி. வீட்டில் சமைக்கிறதும் பாதுகாப்பானது, நல்லது தான். ஆனால் இட்லி தோசையாவில் சமைச்சிக்கிட்டு இருக்கோம். சரியா? சரி. தாய்ப்பால் உலகத்திலேயே தூய்மையான உணவு, பாதுகாப்பான உணவு எது சொல்லுங்களேன்? தாய்ப்பால். அந்த தாய்ப்பால் போன வாரத்தில் ஒரு செய்தி, போன வார நியூஸ் பேப்பரில் வந்த செய்தி படிச்சிருக்கீங்களா தெரியல, 2-3 நாளைக்கு முன்னாடி கூட முதல் பக்க செய்தியாக எல்லா ஆங்கில பத்திரிகையிலையும் வந்தது. எய்ம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டெல்லியில் இருக்கக்கூடிய மருத்துவ அறிவியல் மையம், அது எய்ம்ஸ் டெல்லி. அவங்க வந்து பீகாரில் இருக்கக்கூடிய 4 மாவட்டங்களில் 70 சாம்பிள் தாய்ப்பால் எடுத்து அதில் பரிசோதனை செஞ்சுருக்கிறாங்க. 70 சாம்பிள்லையுமே ஆர்சனிக்னு சொல்லக்கூடிய நச்சு பொருள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த ஆய்வறிக்கை நியூஸ் பேப்பரில் ஃப்ரண்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு பேஜில். நீங்கள் வந்து இலக்கியம் படிக்கிற மாணவர்கள் டெய்லி வந்து செய்தித்தாள் படிக்க வேண்டியது மிகவும் அவசியம். சரிங்களா? அப்டேஷன் ஜேர்னலிசம் வந்து ஒன் ஆஃப் தி பார்ட் இலக்கியத்தில். நீங்கள் போகிறதுக்கு உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு, வேலை வாய்ப்புகளுக்கு உதவியாக இருக்கும். கேட்குறாங்க, தினமலரில் கேட்டாங்க, தினமணியில் நேற்று 2 நாளைக்கு முன்னாடி கேட்டாங்க. மாணவ நிருபர்கள் தேவை, பகுதி நேர நிருபர்கள், செய்தி சேகரிப்பாளர். இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த நாலேஜோடு போகணும். சரிங்களா? ஸோ இந்த செய்தித்தாளில் போட்டிருக்காங்க, அந்த தாய்ப்பாலில் ஆர்சனிக்னு சொல்லக்கூடிய நச்சுப்பொருள். ஆர்சனிக்ன்ற நச்சுப்பொருள் எவ்வளோ இருக்கலாம், அளவு இருக்கா அப்படின்னா இருக்கவே கூடாதான், தாய்ப்பாலில் இருக்கவே கூடாதான். ஆனால் எவ்வளோ இருக்குதுன்னா 5 மைக்ரோகிராம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப மிகையானது. இருந்தால் என்ன ஆகும்? நான் சொன்னேன் இல்லையா, நான் ஒரு ஊரில் படித்தேன் அப்படின்னு. எந்த ஊர்? நன்றி. கர்னால் அப்படின்ற ஊர், கர்ணன் ஆட்சி செய்த ஊர். அங்கே அது டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர். இதே மதுரை மாதிரி மாவட்ட தலைநகரம். நான் படிக்கும்போது அங்கே போய் மாவட்ட அந்த தலைமை மருத்துவமனையில் அந்த மெட்டர்னிட்டி வார்டில் நான் வந்து பாலை வந்து கலெக்ட் பண்ணி அதில் நானும் செக் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஆய்வு வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகள். நான் செக் பண்ண எல்லா தாய்ப்பால்லையுமே வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகளின் அளவு அதிகமாக இருந்தது. ஆய்வறிக்கை அப்போவே நான் விட்டுருக்கேன். சரிங்களா? பூச்சிக்கொல்லி மருந்து அது எங்கேருந்து வருது நமக்கு தெரியும்ல. பூச்சிக்கொல்லி மருந்துகள் எங்கேருந்து? தாய்ப்பாலில் பூச்சிக்கொல்லி மருந்து இருக்குது. அதை சாப்பிட்டு வளர்கிற அந்த குழந்தை அப்புறம் எப்படி இருக்கும்? அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய அறிவு கூர்மை கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதிக அளவில் இன்றைய தினம் வந்து நான் சொன்ன ஏற்கனவே இந்த மாதிரி வாங்க நாங்கள் இருக்கோம் அப்படின்றவங்க வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஆடிசம் குழந்தைகளுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்கு. சரிங்களா? வகுப்பில் உட்காந்துட்டே இருப்பான், நம்மளை பார்த்துட்டே இருப்பான். 1 மணி நேரம் பேசி முடித்ததுக்கப்புறம் எந்திரிச்சு ஏதாவது சொல்கிறா அப்படின்னா பார்க்கலாம் நாளைக்கு அப்படின்ட்டுருவான். ஏன்? அவனுக்கு போதிய ஊட்டச்சத்து இல்லை. அதை தாண்டி நச்சு உணவுகள் அவனுக்குள்ளே போயிடுது. ஸோ அது எல்லாமே மூளை வளர்ச்சியை அவசியம் கண்டிப்பாக பாதிக்கும். சரிங்களா? ஸோ அந்த பூச்சிக்கொல்லி மருந்து அந்த தாய்ப்பாலில் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா நாம் செய்கிற விவசாயம். என்ன செய்கிறோம்? மருந்து இல்லாமல் எந்த 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 விவசாயமும் பண்ண முடியுதா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. இன்றைக்கி வந்து ட்ரெண்டிங்காக என்ன பண்ணுறாங்க? இயற்கை விவசாயத்தை நோக்கி பயணப்படுறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அந்த மண்ணில் வந்து பூச்சிக்கொல்லி மருந்தோ இல்லை வேதி ஃபெர்டிலைசர்ஸ் உரங்களோ போட்டிருந்தா அது இன்றைக்கி நீங்கள் போடாமல் நாங்கள் இயற்கை விவசாயம்னு சொன்னால் கூட அது ஒன்றும் கிடையாது. ஏன்னா அது அழியாது. அந்த நஞ்சு வந்து அந்த மண்ணை மலடாக்கி விட்டது. இன்று டிசம்பர் 5ஆம் தேதி உலக மண் தினம், உலக வேர்ல்டு சாயில் டே, டிசம்பர் 5. இந்த மண்ணை வந்து மலடாக்கி விட்டார்கள். அந்த மண்ணில் அந்த பதிஞ்சிருக்கக்கூடிய அந்த பூச்சிக்கொல்லி
படிமங்கள் வந்து இன்னும் 100 ஆண்டு 200 ஆண்டு ஆனாலும் மக்கி போகாது. அது எதில் தான் வரும்? நம்மளுடைய உணவில் தான் வரும். ஸோ அப்போ அந்த உணவின் மூலமாக அந்த தாய்க்கு சுரக்கக்கூடிய தாய்ப்பாலில் வர்றதை தவிர்க்கவே முடியாது. ஆனால் இது எல்லாத்துக்குமான ஒரே தீர்வு இதுதான். இதுதான். இது எப்படி வளர்க்குறாங்கன்னு தெரியுங்களா? வானம் பார்த்த பூமி, வானம் பார்த்த பூமியில் விளையக்கூடிய சிறுதானியங்கள். சிறுதானியம்னே சொல்லக்கூடாதுன்னு முதல்லே சொல்லிட்டேன், சரிங்களா? இது எல்லாமே நம்மளுக்கான உணவுகள். என்ன? கம்பு, அடுத்து என்னது? கேப்பை, சோளம், வரகு, அடுத்து குதிரைவாளி. அடுத்த ஸ்லைடு. அடுத்த ஸ்லைடு மேடம். நெக்ஸ்ட் மேடம். இது எல்லாம் நம்ம ஊரில் சொல்லும்போது நவதானியங்கள்னு சொல்லுவாங்க. நவதானியங்கள்னு, சரிங்களா? ஒரு சின்ன கதை சொல்கிறேன், குட்டி கதை. கதை சொல்கிறவங்களோட எண்ணிக்கையெல்லாம் குறைஞ்சிருச்சு, சரியா? வீட்டில் குழந்தைகள் வந்து கதை சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் கூட சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. ஏன் அப்படின்னா அவனே கேட்காட்டி கூட ஒரு மொபைல் ஃபோனை தூக்கி கையில் கொடுத்து பாப்பா இதை பாடுறா அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க, சரியா? அதை தாண்டி அவனை சாப்பிட வைக்கணுமா? அதுதான் அந்த காலத்தில் சாப்பிட வைக்க முன்னாடி நிலாவை காமிச்சோம், அதை காமிச்சோம். இப்போ அது இல்லை. இதை பார்த்து அப்படி இந்த இது கீழே இறங்கிருச்சு, சரியா? கீழே பார்த்துட்டே தான் போகிறான். என்னடானா தலை நிமிர முடியலை அப்படின்றான். இது கல்லூரி மாணவர்கள்ட்ட. எதனாலன்னா அதை பார்த்து பார்த்து அப்படி இருக்கான். ஸ்கூலில் நான் போயிருக்கேன், அந்த ஹெச்எம் மேடம் சொல்கிறாங்க, இதுதான் சார் கம்ப்ளைண்ட்டு பேரண்ட்டை இருந்து. என்னென்னா நைட்டு 12 மணிக்கு போர்வையை பொத்திட்டு அதுக்குள்ளே பார்த்துட்ருக்கானா. அவன் 9th படிக்கிறான். 9th படிக்கிறான் அந்த ஸ்கூலில், சரிங்களா? ஸோ இந்த வகையான உணவுகள் நஞ்சில்லா உணவுகள். இந்த சிறுதானியங்களை விளைவிக்க நம்ம பூச்சி மருந்து தேவையில்லை, அதுக்கு உரமிடுதலும் தேவையில்லை. அதை தாண்டி இதற்கு தண்ணி அதிக அளவில் தேவை கிடையாதுங்க. யாராவது சொல்ல முடியுமா 1 கிலோ நெல் விளைவிக்க எவ்வளோ தண்ணி தேவைப்படும்? ஒரு கிலோ நெல் விளைவிக்க எவ்வளோ தண்ணி தேவை? எங்க 4000 லிட்டர் தண்ணி வேணுங்க. அப்போ நம்ம எவ்வளோ நெல் உருவாக்குறோம், அரிசியை தயாரிக்கிறாங்க, அரிசியை விவசாயிகள் உருவாக்குறாங்க, எவ்வளோ தண்ணி தேவைப்படும்னு நல்லா நினச்சி பாருங்கள். அவ்வளோ தண்ணி எங்கேருந்து வருது? உலகத்திலேயே நிலத்தடி நீரை அதிகமாக பயன்படுத்துவது இந்தியா. ஏன்னா மக்கள் தொகை ஜாஸ்தி. எதனால் இவ்வளோ பூச்சிக்கொல்லி மருந்துகளோட பயன்பாடு நம்ம நாட்டில் அதிகமாக இருக்குது? உண்மை நம்ம நாட்டில் தான். இதே யூஎஸில் இருக்கவங்க சாப்பிட்ற ஃபுட்டில் இந்த மாதிரி அளவுலாம் கிடையாது. நல்லா நினச்சி பாருங்கள். நம்ம ஊரில் இருந்து நிறையா உணவு தானியங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்போர்ட் குவாலிட்டி வேறு, நம்ம சாப்பிட்ற குவாலிட்டி வேறு. எக்ஸ்போர்ட் ஆகுறது அந்த நாட்டில் போய் ஷிப்பில் நின்று அங்கேருந்து சாம்பிள் எடுத்து செக் பண்ணிவிட்டு இந்த வகையான இதெல்லாம் இல்லைன்னு சொன்னால் தான் அந்த ஷிப்மெண்ட் வந்து கிளியரன்ஸ் பண்ணுவாங்க துறைமுகத்திலேருந்து. இல்லைன்னா ரிட்டன் பேக். நான் பல எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை பார்த்துருக்கேன், அதோட அனுபவங்கள் இருக்குது. தனியாக தான் சொல்ல முடியும், மேடையிலலாம் ஷேர் பண்ண முடியாது. ஏன்னா யூஎஸில் போய் ஷிப்மெண்ட் நிற்கும், அதில் வந்து பூச்சிக்கொல்லி மருந்து இருக்குது சொல்லிவிட்டு நிப்பாட்டிடுவாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெரியுங்களா உங்களுக்கு, நம்மலாம் நம்பி குழந்தைகளுக்கு போட்டுட்டு இருந்த அந்த குழந்தைகளுக்கு போடுற பவுடர், என்ன பவுடர்? ஜான்சன் பேபி. அதை யூஸ் பண்ணாதீங்க, அதில் பாய்சன் இருக்குது சொன்னாங்களா? தெரியுமா? என்ன பாய்சன் தெரியுமா? ஜான்சன் பேபி பவுடர். அப்படி அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது டால்கம் பவுடர். அந்த டால்கம் பவுடர்ன்றது பிரித்து எடுக்கும்போது அதுக்கு பக்கத்தில் இருக்க இன்னொரு கெமிக்கல் காம்பவுண்டு ஆஸ்பெட்டாஸ். பொதுவாக எதுக்கு பயன்படுத்துறது? ஸோ அது பிரித்து எடுக்கும்போது சிறு கவனக்குறைவு வந்தால் அதில் மிக்ஸ் ஆயிடுது. எல்லோரும் சாப்பிட்றோம்ல நல்லெண்ணெய்,
அப்புறம் என்ன ரீஃபைண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் இல்லாத வீடு இருக்காது. ஆனால் இந்தியாவில் எவ்வளோ சன்ஃப்ளவர் ஆயில் பயன்படுத்துகிறோம், எவ்வளோ உற்பத்தி செய்கிறாங்க தெரியுமா? உற்பத்தியை விட அதிகமாக உங்களுக்கு அந்த ஆயில் வழங்கப்படுது. இப்போ எங்கேருந்து, எப்படி? அப்படித்தான். அதாவது அதனால் ஒரே வகையான ஆயிலை பயன்படுத்துவதை தவிர்த்துருங்க, வேறு வேறு ஆயிலாக பயன்படுத்துங்க. சரிங்களா? இந்த வகையான சிறுதானியங்களில் மட்டும்தான் இந்த பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்த மாட்டாங்க. சரிங்களா? உரம் போட தேவையே இல்லை. ஸோ இந்த வகையான உணவுகளை நீங்கள் உணவாக எடுத்துக்கிறணும். எப்படிலாம் நம்ம முன்னோர்கள் வந்து எடுத்துக்கிட்டு வந்தாங்க சாப்பாடு அப்படின்னா, காலையில் எந்திரிச்சோன்னே என்ன உணவு சாப்பிட்ருக்காங்க? இன்னும் சொல்லப்போனால் காலையில் இப்போ நம்ம என்ன சாப்பிட்றோம்? டீ, காஃபி. எந்திரிச்சோன்னே சாப்பிடாதவங்க யாராக இருக்கீங்களா? நான் டீ காஃபி சாப்பிட மாட்டேன். நம்ம சாப்பிடாட்டி கூட வீட்டில் அவங்க சாப்பிட்றத பார்த்தா நம்மளும் சாப்பிடணும் போல் தோணும் எந்திரிச்சோன்னே. சரிங்களா? அப்படி பழகிட்டோம், அடிக்ஷன். அப்புறம் அடுத்து வந்து டைம் பாஸ், ஒரு டீ சாப்பிட்ருவோம் இந்த டைமில் அன்ற மாதிரி போயிடுச்சு. சரிங்களா? நமது முன்னோர்கள் தமிழர்கள் வாழ்வியலில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, காலையில் எந்திரிச்ச உடனே நீராகாரம். ஆமாம், நீராகாரம். இங்கே பாருங்களேன், அது வந்து ஃபெர்மெண்டட். நம்ம பிரியாணினா கூட உடனே ரெடி பண்ணிடலாம். பழைய சோறு தயாரிக்கணுன்னா ஒரு நாள் வெயிட் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சோறு ரெடி பண்ணி, இந்த சாப்பாடு இல்லை, அவங்க சாப்பிட்டது அவங்க அம்மா சொன்ன மாதிரி வரகு, சாமை, அந்த சாப்பாடு வரகு, சாமை, இந்த மாதிரி சாதங்களை ரெடி பண்ணி அதில் தண்ணியை ஊற்றி வச்சுட்டு காலையில் எந்திரிச்சிட்டு அந்த தெளிஞ்ச நீர் அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு அதை மட்டும் குடிச்சிருக்காங்க ஃபஸ்ட். சரியா? நீராகாரம். இப்போ நம்ம டீ காஃபி மாறிட்டோம். அதுக்கப்புறம் அந்த வகையான உணவுகளை சாப்பிட்டுட்டு அவங்க வேலைக்கு போயிருக்காங்க. அதுக்கு அடுத்த வேலை உணவு எப்போ சாப்பிட்ருக்காங்க? பாருங்கள், 3 வேளை, காலை, மதியம், இரவு. அதுக்கப்புறம் வந்து இடையில நொறுக்கு தீனி, இப்படிலாம் எந்த இலக்கியத்துலேயுமே இல்லை. நானும் கொஞ்சம் போய் பார்த்துட்டேன். சரிங்களா? 3 வேளை உணவு அப்படின்னுலாம் கிடையவே கிடையாது. அப்போ எப்படி வாழ்ந்துருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய பண்பாட்டில் காலை உணவு, திருப்பி மாலை சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னாடி ஒரு உணவு. அவங்களுடைய ஆயுட்காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னாங்க அந்த இன்ட்ரொடக்ஷனில் அந்த மேடம், 100 ஆண்டுகளை கடந்தது. 110, 120 ஆண்டுகள் சராசரியாக இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கி கூட இருக்கிறாங்க உலகத்தில் பிற பகுதிகளில். சைனா, ஜப்பான், அவங்களுடைய உணவு பழக்கம், அவங்களுடைய கல்ச்சரு, அவங்களுடைய உடலமைப்பெல்லாம் பாருங்கள், நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம், இருக்கிறாங்க. சார் நம்ம வந்து அதில் பாதி ஆயிடுச்சு. 60 வயசை தாண்டினாலே உனக்கு போனஸ் தான் அப்படின்ட்டு. எதனால்? உணவு பழக்கம் மட்டும்தான். நான் வந்து கூடல் நகருக்கு பக்கத்தில் சிக்கந்தர் சாவடியிலேருந்து வர்றேன். மேடம் எங்கள் வீட்டுக்கு வந்துருக்காங்க. அங்கே தென் தமிழகத்தில் உள்ள எல்லா மாவட்டங்களுக்கும் செல்லக்கூடிய எல்லா வகையான உணவுகளும், ஐஸ்கிரீம்லேருந்து புளி மஞ்சள்லேருந்து அரிசி பருப்புலேருந்து எல்லாமே அங்கே தான் வந்து ஸ்டாக் சேகரிக்கிற இடம் கிடையாது. ஸ்டாக் வச்சு எல்லா கம்பெனியும், அனைத்து ப்ரைவேட் கம்பெனிஸும் அங்கே தான் வச்சு, அது ஒரு 250 ஏக்கரில் இருக்குங்க. நீங்கள் வாய்ப்பு இருந்தால் பார்வையிடுங்க. கீழடியே போலையே, அப்புறம் எங்கே மேலடிக்கு போகிறது? சரியா? அங்கே அந்த உணவு கழகம், வர்த்தக மையம், உணவு வர்த்தக மையம் அங்கே தான் ஸ்டாக் வச்சு அங்கேருந்து தான் தேவையின் அடிப்படையில் அங்கேருந்து அனுப்பிச்சிக்கிட்டே இருக்காங்க தென் தமிழகத்தில் உள்ள எல்லா மாவட்டங்களுக்கும். அங்கே நான் போயிருக்கும்போது ஒரு 5 மாடி கட்டடம் இருக்கும். கட்டடம் அது சுற்றி வரணுன்னாலே வண்டியில் தான் போகணும். நீங்கள் கல்லூரியிலேருந்து பஸ் வச்சு உள்ளே போய் பார்க்கலாம், அலோவ் பண்ணுவாங்க. அங்கே நெல் மூட்டை அடுக்கி வச்சுருக்குறாங்க சொல்லி ஒரு இது காமிச்சாங்க. 5 டயர் 5 மாடி வரைக்கும் இருக்கும். நல்ல கட்டடம். அதில் மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் எந்த பாதிப்பும் இருக்காது. அதை தாண்டி அதை தார்பாலின் போட்டு கவர் பண்ணி வச்சுருக்குறாங்க. நான் போய் அதை தூக்கி இப்படி அது எந்த மாதிரி அடுக்கி வச்சுருக்காங்க அப்படின்றதுக்காக அதை எடுக்க போகிறேன். பின்னாடி இருந்து சத்தம், எடுக்காதீங்க, தொடாதீங்க அப்படின்ட்டு விட்டேன். என்ன சார் அப்படின்னு? உள்ள மாத்திரை இருக்குது அப்படி.
என்ன காய்ச்சல் வந்தால் தானே மாத்திரை கொடுப்பாங்க, இதுக்கு என்ன மாத்திரை? ஆமாம் மாத்திரை இருக்குது. நான் அப்போ அவர் சொன்னவர்கிட்ட கேட்டேன், விளக்கம் கேட்டேன். தெரிஞ்சுக்கங்க, அதாவது இளைஞர்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறத தான் ரொம்ப அவசியம், சரிங்களா? அந்த டேப்லெட் வந்து ஃபியூமிகேஷனுக்கு வச்சுருக்கோம் நாங்கள். ஃபியூமிகேஷன்னா என்னென்னா, மாம்பழம் பழுக்கிற கல் வச்சு பழுக்கிறதுன்னு பார்த்துருக்கீங்களா? கார்பைடு கல், அது மட்டும்தான் நமக்கு தெரியும். மாம்பழத்துக்கு கல் வச்சுட்டாங்க, அதை வாங்காதீங்க, புரியுதுங்களா? ஆனால் எல்லா உணவுகளும் இப்படி தான் வருது. அந்த மாத்திரை உள்ளே வச்சு மூடி வச்சுருக்காங்களாம், அதை திறந்தா உள்ளுக்குள்ளே ஆவியாகிக்கிட்டே இருக்கான். அதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா, உள்ளே போய் எந்த பூச்சிகளும் தாக்காதான். அப்புறம் எப்படி அதை சாப்பிட்ற நம்ம வயிற்றில் புழு பூச்சி உண்டாகுது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட், இதுக்கு மாற்று என்ன அப்படின்னா ஒரே வழி, இதை நம்பித்தான் போகணும். சிறுதானியங்களை, அடுத்த ஸ்லைட் மேடம், சிறுதானியங்களை நம்பித்தான் போகணும். சிறுதானியங்களை என்ன மாதிரியா எடுத்திருக்காங்க இப்படிலாம் அடை. இந்த எனக்கு தெரிஞ்சு வந்து நல்லா கம்மங்கூழ் இன்னுமே வந்து நம்ம கோயில்களில் காய்ச்சி கொடுக்குறாங்களா இல்லைங்களா? ஆடி மாதம் வந்தால் கூழ் ஊற்றுறாங்க அப்படி சொல்லணும், கம்மங்கூழ். அதுக்கடுத்து வந்து கேப்பையில் வந்து நல்லா தட்டி ரொட்டி மாதிரி போட்டு அதில் இது கருப்பட்டி அந்த கருப்பட்டி சேர்த்து நல்லா தோசை ரொட்டி போட்டு இது கொடுப்பாங்க. களி செஞ்சு கொடுப்பாங்க. சரி, அந்த களி கருவாட்டு குழம்பு இந்த காம்பினேஷன் அந்த மாதிரிலாம் போகும்போது இன்னுமே வந்து தூக்கலாக இருக்கும். அடுத்த ஸ்லைடு மேடம். இதில் பணியாரம் செய்கிறாங்க, சரியா? இப்போ என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி லட்டு உருண்டை இது கிடைக்குது, சிறுதானியங்களில் தயாரிக்கக்கூடியது. இதை இந்த 2023ஆம் ஆண்டு சொன்னேன் இல்லையா, 2023ஆம் ஆண்டு சிறுதானிய ஆண்டை அறிவித்ததுக்கு அப்புறமா சிறுதானியங்களை நோக்கி உலக அளவிலான பார்வை சென்றிருக்கிறது. அதன் மூலம் என்ன இருக்குன்னா, அதையும் பிஸ்னஸாக தான் திருப்பி பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க. அதை வந்து ரேட்டு சும்மா இருந்தது, கம்பு சோளம் அதெல்லாம் விலை கூடிருச்சு, சரிங்களா? விலை கூடினா கூட பரவாயில்ல, வேறு வழி இல்லை. அதை நம்ம வந்து உற்பத்தி செய்து சாப்பிட்றது வந்துருச்சுன்னா நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய நோய்களுக்கு வந்து தமிழர்களுடைய வைத்திய முறை அப்படின்னா திருக்குறளில் சொல்லியிருக்காங்க, மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு. நம்ம வருமுன் காக்கணுன்றதான் நம்மளோட பாலிசியே. ஏன்னா உணவே இப்போ மருந்து மட்டுமே, ஆமாம் மருந்து எப்படி அப்படின்னா, வீட்டில் முன்னாடி எங்கள் ஊரில் நல்ல ஆடு மாடு, எங்கள் வீட்டில் வளர்கிற அந்த மாட்டில் தான் பால், கோழி எல்லாமே நிறையா இருக்கும். இப்போயும் கோழி மட்டும் வளர்க்குறோம், சரிங்களா? கோழி வளர்க்குறோம். இந்த மழை காலம் வந்தால் கொஞ்சம் கோழி வந்து இதாகிடுது, சீக்கு வந்துடுது. அப்போ என்ன சார் நான் சொன்னேன், அம்மா என்ன செய்வோம், சின்னதாக வெங்காயத்தை நறுக்கி போட்டால் அது சாப்பிட்டா நல்லாயிரும் அப்படின்னு நான் சொன்னேன். என் பேச்சை கேட்டு போட்டாங்க, சாப்பிடவே இல்லை. அது இப்படி பார்த்தாங்க, நான் அப்படி திரும்பிக்கிட்டேன். அப்புறம் எனக்கு தெரிஞ்ச அண்ணன் வந்து அக்ரி ஆஃபீஸர், பிஎஸ்சி அக்ரி, அவர்கிட்ட கேட்க முடியாது, ஏன்னா அண்ணன் இல்லை, அப்போ அவ்வளோ ஒரு ஒற்றுமையாக இருப்போம். அதனால அண்ணனுக்கு தெரிஞ்ச அண்ணனுக்கு போய், சரியா, அண்ணனுக்கு தெரிஞ்ச அண்ணன்கிட்ட போய் அக்ரி ஆஃபீஸரு, அண்ணன் இந்த மாதிரி ஊரில் எல்லாம் பண்ணுவோம்ல முன்னாடி, இந்த மாதிரி வெங்காயத்தை போட்டால் கோழி நல்லாயிரும்ல, அது மாதிரி போட்டேன், அது சாப்பிடவே இல்லை. அதை நீங்கள் சாப்பிட்றீங்க இல்லைடா, அதை பிறா சாப்பிடும் அப்படின்னு. ஆனால் வேணாம், அதில் என்ன மேட்ருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன். அப்போ அந்த விவசாய அதிகாரி சொன்னார், விதை நேர்த்தி, வெங்காயம் நடவு செய்கிறதுக்கு முன்னாடி விதை நேர்த்தி செய்வாங்களாம். அப்படின்னா என்ன, புரியும்படி சொல்லுங்கள் அப்படின்னேன். அதுக்கு நோய் வந்துடக்கூடாது, அதுக்கு நோய் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக வெங்காயம் நடவு செய்கிறதுக்கு முன்னாடி 4 மணி நேரம் அந்த கெமிக்கலில் ஊற வைக்கணுமா. ஊற வச்சு எவ்வளோ நேரம், சரிங்களா? அது பேரெலாம் சொன்னார், மறந்துட்டேன். கெமிக்கல் அதில் ஊற வச்சுட்டு எடுத்து நடவு செஞ்சால் இந்த வேர் அழுகல் நோய் வராது, வெங்காயம் மகசூல் நல்லாயிருக்கும்னு சொன்னார். அப்போ அது மாதிரி செஞ்சால் அப்புறம் இங்கே என்ன பிரச்சனைன்னும் போது, இந்த 4 மணி நேரத்தில் கரெக்டாக எடுத்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து
ஆட்கள், விவசாயத்துக்கு தேவையான ஆட்கள், அவங்களுக்கான ஊதியம், சரிங்களா, அதுலெல்லாம் முரண்பாடு. ஸோ இதெல்லாம் பார்த்தா வந்து உழுதவன் கணக்கு பார்த்தா எதுவும் மிஞ்சாதுன்ற மாதிரி இருக்கிறதுனால, அதனால நைட்டு ஊற வச்சுருவோம், காலையில் எந்திரிச்சு நட்டு விட்டு. அப்போ எவ்வளோ நேரம்? ஆனால் எவ்வளோ நேரம் வைக்கணும்? அப்புறம் எப்படா கோழி சாப்பிடும்? அதான்டா நீங்கள் தானே சாப்பிட்ணும்டா. அப்படி சரிண்ணே, புரியுதுங்களா? இதுதான் நமக்கான நல்ல பசுமை புரட்சியும் வெண்மை புரட்சியும் நடந்த இந்த தேசம். உங்களுக்கு தெரியுமா? அப்படி அந்த பசுமை புரட்சி மட்டும் இந்தியாவில் நடக்காமல் போயிருந்தால் இது ஒரு சோமாலியாவாக மாறி இருக்கும். 1974 பெரியவங்களுக்கு தெரியும். 1974 அந்த காலகட்டங்களில் வந்து இன்றைக்கி ரேஷனில் அரிசி போடுற மாதிரி அன்றைக்கி ரேஷனில் ஆட்ட மாவு, வெளிநாடுகளிலிருந்து நமக்கு இலவசமாக பால் பொருட்கள். யாருக்கு இலவசமாக கொடுப்பாங்க? நம்ம இப்போ ரோட்டில் போகிறோம் அப்படின்றமோன்னா என்ன போடுறோம்? இந்தாங்க சார் அப்படின்னு போட்டு போகிறோம். அப்படி வாங்கி அப்படி பெற்ற உணவுப் பொருட்களை இலவசமாக பெற்ற இந்த தேசம் இன்றைக்கு பால் பொருட்களை மேலை நாடுகள், மேற்கத்திய நாடுகள் வந்து இலவசமாக கொடுத்துருக்காங்க. அதை வாங்கி ரேஷன் மூலமாக பால் பவுடரை கொடுத்து வீட்டில் வந்து அப்பாவும் தாத்தாவும் அதை சுடுதண்ணியில் கலக்கி பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிழங்கு மாவு, ஆட்டா மாவு, இதுகளை போய் இது வச்சா உணவாக கொடுத்துருக்காங்க. அந்த பஞ்சத்திலிருந்து இந்த நாட்டை காப்பாற்றிருக்காங்க. ஒன்று பசுமை புரட்சி, ரெண்டாவது வெண்மை புரட்சி. இந்த 2 புரட்சியையும் செஞ்சதன் விளைவு இன்றைக்கி அதே வேளாண் பொருட்கள், பால் பொருட்கள் உற்பத்தியில் இந்தியா முதலிடம் வகிக்குதுங்க. பால் உற்பத்தியில் இந்தியா முதலிடம் வகிக்குது உலகத்திலேயே. ஒரு காலத்தில் கையேந்தினவங்க இன்றைக்கி என்ன செய்கிறோம்? மற்ற நாடுகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ பெருமை, சரிங்களா? அந்த பசுமை புரட்சி வந்து இன்றைக்கி உணவு தானிய உற்பத்தியில் நிறைய இடத்துல வந்து முதலிடத்தில் இருக்குது, எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, சரிங்களா? அப்படி காப்பாற்றணுன்றதுக்காக தயாரிக்கப்பட்ட இந்த உரம், இந்த பூச்சி மருந்துகள், ஆனால் அதை பயன்படுத்தக்கூடிய முறை, அதுதான் அந்த வெங்காயம் கதை சொன்னது, சரியா? பயன்படுத்தக்கூடிய முறை சரியாக இல்லாத காரணத்தால் தவறி போய்கிட்டு இருக்கு வாழ்வியல் முறை, சரிங்களா? ஸோ அதை சரி பண்ணணும். இந்த பசுமை புரட்சியை செய்தவர் வந்து யார் தெரியுமா? ஃபாதர் ஆஃப், ஆமாம், ஐயா MS சுவாமிநாதன், சரிங்களா? வெண்மை புரட்சியின் தந்தை டாக்டர் வர்கீஸ் குரியன், சரிங்களா? இவங்க 2 பேரும் உலகளவில் ரொம்ப சிறந்தவங்க. இந்தியாவுக்கு கிடைச்ச பொக்கிஷம் தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்க. MS சுவாமிநாதன் தமிழ்நாட்டிலேருந்து, அதாவது வர்கீஸ் குரியன் அவங்க வந்து BSc ஃபிசிக்ஸ் லயோலா காலேஜ், BE மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிண்டி என்ஜினியரிங் காலேஜு, அப்புறம் வெளிநாட்டில் போய் யூஎஸில் மேற்படிப்பு. ஸோ இப்படி இங்கேருந்து போனவங்க தங்கங்கள், சரிங்களா? எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, உலக அளவில் உணவு பரிசு அப்படின்னு கொடுக்குறாங்க, நோபல் ப்ரைஸ் கொடுக்குறாங்க இல்லையா? அது மாதிரி விவசாயம் வேளாண்மையில் சிறந்து விளங்குறவங்களுக்கு ஃபுட் ப்ரைஸ்னு கொடுக்குறாங்க. அதை வாங்கின முதல் நபர், இந்த ஃபுட் ப்ரைஸ் வாங்கின முதல் நபர் டாக்டர் MS சுவாமிநாதன். ஃபுட் ப்ரைஸ் வாங்கின 2வது நபர் டாக்டர் வர்கீஸ் குரியன், சரிங்களா? அவ்வளோ பெருமை மிக்க இந்தியா உணவில், சரிங்களா? அதை நம்ம முறையாக பயன்படுத்துவோமே, ஆனால் முறையாக தெரிந்து கொண்டு எதையுமே, அதுக்கு தான் கல்வி. நம்ம எதுக்கு கல்லூரிக்கு சென்று படிக்கணும்? இங்கே இருந்துகிட்டே நீங்கள் வந்து ஃபாரின் யூனிவர்சிட்டி டிகிரி வாங்க முடியும். ஆமாம், கொரோனாவுக்கு அப்புறம் வந்து இதெல்லாம் ரொம்ப காமன். நீங்கள் எங்கே வேணாலும், எந்த யூனிவர்சிட்டியில் வேணாலும் நீங்கள் வந்து என்ரோல் பண்ணிக்கலாம், இங்கே இருந்துகிட்டே படிக்கலாம், ஆன்லைனில் படிக்கலாம், ஆன்லைனில் எக்ஸாம் அப்பியர் ஆகலாம். பட் எதுக்கு அதை தாண்டி நம்மளை மாணவர்களை பெற்றோர்கள் பள்ளிக்கு கல்லூரிக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா, ஒழுக்கம் சார்ந்த கல்வி, சரிங்களா? ஒழுக்கம் சார்ந்த கல்வி, பண்பாடு சார்ந்த கல்வி உருவாக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய நோக்கம். அதர்வைஸ் என்ன ஆகும்? ஒழுக்கமில்லாத கல்வி என்ன உருவாக்கும், யாரை உருவாக்கும் அப்படின்னா, நம்ம தேச தந்தை சொல்லியிருக்காரு, இட் வில் கிரியேட் ஒன்லி இன்டலெக்சுவல் கிரிமினல்ஸ், சரிங்களா? அதை தடுக்கணும். அதுக்குன்னா எங்கேருந்து அப்படின்னா, உணவுலேருந்து தான்.
எந்த வகையான உணவு சாப்பிட்றோமோ அந்த அந்த மாதிரி சிந்தனைகள், அந்த மாதிரி செயல்கள் தான் வரும். ஸோ அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நல்ல உணவுகளாய் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி சிறுதானிய உணவுகளை மாற்றி கொடுக்கலாம். எப்படி குழந்தைகள் எல்லாரும் சாப்பிட்றோமா, இந்த முறுக்கு, தட்டை எல்லாமே சிறுதானியத்தில் பண்ணலாம். ஸோ எங்கள் கல்லூரியில் இதற்கான எல்லா தயாரிக்கக்கூடிய எல்லா இயந்திரங்களும் அந்த அரசு உதவியோடு அந்த ப்ராஜெக்டில், மில்லட் ப்ராஜெக்டில் இருக்குது. நீங்கள் அதை யார் வேணாலும் வந்து பார்வையிடலாம். ஸோ மாணவர்கள் அதில் ட்ரைனிங் எடுத்துக்கலாம், பெரியவங்களும் எடுத்துக்கலாம், வெளியிருந்து வர்றவங்களும் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம். இதை தாண்டி உணவு சார்ந்த என்ன பேக்கரி யூனிட், பேக்கரி எல்லாமே பெருகிடுச்சு. சரிங்களா? பேக்கரியில் அதிகமாக பயன்படுத்துகிறது மைதா மாவு. சரிங்களா? மைதா மாவு. நாங்கள் கல்லூரியில் ஒரு பேக்கரி யூனிட் வச்சுருக்கோம் மாணவர்கள் பயிற்சிக்காக. எங்கள் கல்லூரியில் இருக்கக்கூடிய அந்த கேன்டீனில் விற்கக்கூடிய இந்த குக்கீஸு, பப்ஸு, கேக்கு எல்லாமே தயாரிக்கிறது மன்னர் கல்லூரியின் ஃபுட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். எங்கள் கல்லூரி மாணவர்களுடைய தயாரிப்பு தான் எங்கள் கேன்டீனில் விற்பனைக்கு. சரிங்களா? இதற்கு மாணவர்கள் கொஞ்சம் காலையில் வெள்ளனா கிளம்பி வந்துடுறாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து காலை உணவை கல்லூரி நிர்வாகம் கொடுத்துட்றாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ப்ளஸ் ஒரு நாளைக்கு அந்த ஸ்டூடெண்ட்டு ஒர்க் பண்ணுற கப்புள் ஆஃப் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கு 150 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க, ஸ்டைஃபன். ஸோ இதன் மூலமாக வந்து வருஷத்துக்கு வந்து ஏறக்குறைய சில லட்சங்கள் மாணவர்கள் வந்து உதவித்தொகையாக வந்து மன்னர் கல்லூரியில் வழங்குறாங்க. ஸோ அதன் மூலம் வந்து அவங்க வந்து ஒரு தொழிலை கற்றுக்குறாங்க. நீங்கள் எங்கேயாவது ஒரு கம்பெனிக்கு போங்க, நான் வந்து உங்கள் ட்ரைனிங் வரணும் அப்படின்னா உள்ளே விடுவாங்களா? அனுமதிச்சா கூட சில செக்ஷனில் அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் நாங்கள் இங்கே அவங்கள வச்சு தயாரித்து அதை வச்சு தான் விற்பனை பண்ணுறோம். இப்போ உணவுப் பொருளை தயாரிக்கணும் அப்படின்னா லைசன்ஸ் வேணும். அடுத்த ஸ்லைட். லைசன்ஸ் வேணும். எங்கள் லைசன்ஸ் யார் கொடுப்பா? FSSAI. சரிங்களா? ஸோ நாங்கள் மன்னர் கல்லூரியில் இந்த உணவு FSSAI லைசன்ஸ் வச்சுருக்கோம். அதை தாண்டி மாணவர்களை வச்சு ஒரு கம்பெனினா எப்படி ஆரம்பிக்கணும், உணவு தயாரிக்கிற கம்பெனி இல்லை, ஒரு கம்பெனி எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு செக்ஷன் 8 ரெஜிஸ்டர்டு கம்பெனி 50 லட்சம் ரூபா செலவில் 50,000 ரூபாய் செலவில் மாணவர்களையே அந்த கம்பெனியோட இயக்குநர்களாக வைத்து ரெஜிஸ்டர்டு கம்பெனி MTNC அக்ரோ ஃபுட் சேம்பர்ன்ற ஒரு கம்பெனி நடத்துகிறோம். மாணவர்கள் தான் இயக்குநர்கள். சரிங்களா? 3 ஆண்டுக்கு ஒரு முறை இயக்குநர்கள் மாறுறாங்க. 50,000 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு கல்லூரி நிர்வாகமே ஏற்றுக்கிறது. தொழில் முனைவோராக மாணவர்களை உருவாக்கணும். மாணவர்கள் படிச்சுட்டு போய் நிற்கக்கூடாது, வேலை வேணும் அப்படின்ட்டு. சில நாட்களுக்கு முன்னாடி பத்திரிகையில் வந்தது, AI தொழில்நுட்பம் காரணமாக இனி வருங்காலங்களிலே வேலை வாய்ப்புகள் குறைகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். யாரெல்லாம் நம்ம தான் AI உருவாக்குறோம், பட் நமக்கே வேலை வாய்ப்பு என்னாகும்? குறையும். அப்போ ஆல்டர்னேட்டாக என்ன பண்ணணும்னா ஸ்டார்ட் அப் அந்த மாதிரி புத்தொழில்களை வந்து தொடங்கணும். அதை நம்ம வந்து நெகட்டிவாக எடுத்துக்கிற தேவையில்லை. நம்மளை முதலாளியாக மாற்றுறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு அதை எடுத்துக்கிறணும். ஸோ இங்கே மாணவர்கள் அதற்காக தகுதிப்படுத்துகிறது தான் இந்த புதிய கல்வி திட்டம் டான்ஸ்கி. இப்போ நம்ம படிக்கிறோம் தமிழ்நாடு அரசோட உயர்கல்வி பாடத்திட்டம் டான்ஸ்கி. அதில் வந்து தொழில்முறை எல்லா மாணவர்களுக்குமே கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ அந்த பயிற்சிகள்லாம் எடுத்துக்கங்க. இந்த மாதிரி வாய்ப்புகள். இதுக்கு முன்னாடி ஸ்லைடு போங்க மேடம். இது வந்து எங்கள் கல்லூரியிலேயே தயாரிக்கிறோம். இந்த நியூட்ரி பால்ஸ்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது சில எக்ஸிபிட்டு, சில ஃபங்க்ஷன்ஸுக்கு ஆர்டர் பண்ணி கொடுத்தோம். ரொம்ப அதிகமான வரவேற்பை பெற்றது, அதிகமான சத்துக்கள் நிறைந்தது. இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு வேளையும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் எல்லா வகையான சத்துக்களும் இருக்கணும். சரியா? ஸோ முன்னாடி காலங்களில் இதெல்லாம் இருந்திருக்கு, பண்ணியிருக்காங்க. அந்த மதுரை காஞ்சி அது படித்தோம், அதுலேயும் இருக்குது. அதை தாண்டி காப்பிய இலக்கியத்தில் வந்து பார்க்கும்போது இவங்க கோவலன் அவங்க இதில் அல்லங்காடி அப்படின்ட்டு இருந்திருக்கு, சந்தை இருந்திருக்கு. அதில் வந்து மதுரையில் கம்பு, சோளம், திணை 3 வந்து வச்சு விற்பனை. அப்போ வந்து பண்டமாற்று முறை,
ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருளை வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு முறை அப்படின்னு இருந்திருக்கு. அல்லங்காடி என்ற வார்த்தை இந்த 3 மதுரையில் இருந்திருக்கு. இதெல்லாம் வந்து அதிகப்படியாக நம்ம பயன்படுத்தியிருக்காங்க உணவாக. எனக்கு தெரிஞ்சு எங்கள் தலைமுறைக்கு முந்தைய தலைமுறை வரைக்கும் கூட வந்து இந்த உணவுகள் தான் முழுமையாக இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் ஏன்னா தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் அந்த மாதிரி தான் அரிசி சாப்பாடு அப்படின்னு கொண்டு வருவாங்க. ஆனால் இன்றைக்கி அதை தவிர்த்து முழுமையாக வந்து நம்ம எதில் ரைஸ், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஆஃப் 80 to 90% மாவுச்சத்து. சரிங்களா? இதில் இந்த கேப்பையில் பார்த்துருங்க, கேப்பையில் 10% தான் மாவு சத்தம், 10%க்கு கம்மியாக வந்து சுகர் கண்டென்ட் வந்து குறைவாக இருக்குது. 10%க்கு கீழே நம்ம சாப்பிட்ற அரிசி சாதத்தில் 80% 90% வந்து சுகர் கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து நல்லா தான் இருந்தார், திடீர்னு அதுக்குன்னே சில ஹாஸ்பிட்டலில் ஃபேமஸ் ஆக்கியிருக்காங்க. அதுனா அந்த ஹாஸ்பிட்டல் தான் போகணும். அடடா ஏன் இங்கே போய் சேர்த்தீங்க, அது அங்கேயில் போனோம், திடீர்னு அப்படி உக்காந்துட்டார் திடீர்னு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போல்லாம் சின்ன வயசு பசங்கள்லேயே சொல்கிறாங்க, ஸ்கூலில் ஓடுறவன் ஒடியாடுறவன் அப்போலாம் எதனால் வருது அப்படின்னு சொன்னால் நம்மளுக்குள்ள அதிகப்படியான கொழுப்பு. நீங்கள் கேட்கலாம், நம்ம வந்து காலையில் உணவே எடுக்காதவங்க தானே நிறைய பேர் இருக்கீங்க, அப்புறம் எப்படி அதிகப்படியான கொழுப்பு? நான் வந்து கொழுப்பு சாப்பிட்றதே இல்லை, நான்வெஜ்ஜே சாப்பிட்றவங்களாம் வருது அப்படின்னா ஒரு தகவல் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் அதிகப்படியான மாவுச்சத்து இருக்குது, கார்போஹைட்ரேட். புரிஞ்சுக்கங்க, தூங்குறவங்களை எழுப்பி விடுங்க. எக்ஸ்ட்ரா கார்போஹைட்ரேட் வில் பி டெபாசிட்டட் ஆஸ் ஃபேட். எக்ஸ்ட்ரா கார்போஹைட்ரேட் வில் பி கன்வெர்டட் ஆஸ் ஃபேட் அண்ட் டெபாசிட்டட் இன் அவர் பாடி. நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய அதிகப்படியான மாவு கொழுப்பாக நமது உடம்பில் மாறுது. நீ கொழுப்பு சாப்பிட வேண்டியதில்லை, நீ சாப்பிட்ற அந்த அரிசி மாவு என்னவா மாறுது. நீங்கள் என்னைக்காவது டாக்டர்கிட்ட போகிறீங்கல்ல, நிறையா போகிற மாதிரி இருக்கும்போது கேளுங்க, சார் ஒருத்தர் வந்தார், அவர் ஏதோ மாவு சாப்பிட்டா கொழுப்பாக மாறுன்றாரு, என்ன சார் சொல்கிறோம், இது உண்மையான்னு கேளுங்க. நீங்கள் சந்திக்கக்கூடிய மருத்துவர்களே கேட்டு பாருங்கள். நம்ம உணவில் இருக்கக்கூடிய மாவுச்சத்து அளவுக்கு அதிகமானது கொழுப்பாக மாறுகிறது. அது அடிபேஸ் டிஷ்யூன்னு சொல்லி வயிற்றுக்கு அடிப்பகுதியில் வந்து சேகரமாகுது. அதுக்கடுத்து கல்லீரல் கொழுப்பு இதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னா மாவு தான் கொழுப்பாக மாறுது. இந்த செய்தி எனக்கு புதுசு அப்படின்றவங்கெல்லாம் கை தூக்குங்க. அதாவது மாவு வந்து கொழுப்பாக மாறுன்றேன். மற்றவெல்லாம் நிறையா டாக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. சரியா? ஸோ அதனால் அதை குறைத்து கொள்ள வேண்டியது கட்டாயம். அதை தாண்டி உணவு பழக்கத்தை மாற்ற வேண்டியது அவசியம். இப்போ நிறைய மாணவர்கள் தான் வருவாங்க சொன்னாங்க, அதனால தான் இந்த ஸ்நாக்ஸ் பேஸ்டே கொண்டு வந்தேன். சரி, இது நீங்கள் சாப்பிட்ற ஸ்நாக்ஸே வந்து இந்த மாதிரி மாற்றிக்கலாம். வீட்டில் வந்து இந்த மாதிரி தயாரிக்க சொல்லலாம். முறுக்கு இதுவும் இந்த மாதிரி பால்ஸ் ரெடி பண்ணுறதும் மெஷின்லாம் தேவையில்லை. அடுத்த ஸ்லைட் மேடம். இந்த பார்த்திங்கன்னா கமர்ஷியலி அவைலபிள் மில்லட் பேஸ்டு பிராண்டட் ஐட்டம்ஸ். இப்போ எல்லா கடையிலையுமா வந்து இது பேரை சொல்லி ரேட்டை கூட்டிடுறாங்க. அதுக்கு அடுத்து ஒன்று சொல்கிறேன், எனி பேக்டு ஐட்டம். ஒரு பொருள், உணவுப் பொருள் பேக்கிங் பண்ணுறாங்க அப்படின்னாலே எதுக்காக பேக் பண்ணுறாங்க? ஒன்று மேடம் சொன்னாங்க, கெட்டு போகாமல் இருக்கும் அப்படின்னா அதோட லைஃப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்டெண்டட் ஷெல்ஃப் லைஃப், ஆயுட்காலத்தை என்ன செய்கிறாங்க? நீடிக்கிறாங்க. எப்படி நீடிக்க முடியும்? ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு போகிறாங்க, சார் பால் வாங்கிட்டு போனேன் உங்கள் கடையில், காய்ச்சினேன் கெட்டு போச்சு. நல்ல பால், அப்போ கெட்டு போனால் நல்ல பால் தான், என்றைக்குமே கெடாது அந்த பால் அப்படின்னா சம்திங் ராங் இல்லைங்களா? பாலாக இருந்தால் கெடணும் என்றைக்காவது. அவங்க ஃப்ரிட்ஜிலேயே வைக்காமல் இருந்து ஒரு நாள் நான் வெளியே போட்டுட்டு அடுத்த நாள் எடுத்து அதை காய்ச்சி பாருங்கள், கெட்டு தான் போகணும். அதையும் தாண்டி கெட்டு போகலைன்னா பயமாக இருக்கும். சரியா? ஸோ அதனால் பாக்கெட்டில் அடைக்கக்கூடிய எல்லா உணவுப் பொருட்களும் அதில் ஏதாவது சேர்ப்பாங்க கண்டிப்பான முறையில். என்னெல்லாம் சேர்க்க வாய்ப்பு இருக்குது?
அது கெட்டு போகாமல் இருக்கணும்னா அதோட ஆயிலை கூட்டுறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் செய்யணும். ஸோ அப்படிப்பட்ட பொருட்கள் யாருக்கு என்கிட்ட அதிகப்படியாக கேட்பாங்க. நான் பால் சம்மந்தமான இதில் போகிறதுனால நிறையா இந்த மாதிரி களத்தில் பயணப்படும் போது, சார் பாக்கெட் பாலை சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? அப்போ நான் சொல்லுவேன், உங்களுக்கு வந்து மாட்டுப்பால் கிடைக்குது அப்படின்னும்போது நீங்கள் அதவே சாப்பிடுங்க. இப்போ பாக்கெட்டில் தயாரிக்கிற பால் யாருக்கு தெரியுமா? 10 மாடி கட்டடத்தில் குடியிருக்காங்கல்ல, அங்கே 10 மாடு வளர்க்க முடியுமா அவங்க? இதில் பார்த்தோம், யூடியூப்பில் கிரகப்பிரவேசம் பண்ணுறாங்க, வீட்டுக்குள்ளே எலக்ட்ரிக்கு அதான் ஏஐ அப்படின்னாங்க. சரி, அதிலேருந்து பால் வருமா? அது சாப்பிட முடியுமா? சாஃப்ட்வேர் என்ஜினியராக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்? சரிங்களா? அதுக்காகத்தான் நம்ம ஓடி ஓடி உழைக்கிறோம், சாப்பிட்றதுக்கு தான். அந்த சாப்பாடு சுத்தமானதாக, தூய்மையானதாக, நல்லதாக இருக்கணும். அப்படின்னா எந்த உணவு கண்டுபிடிப்பெல்லாம் இல்லை, நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டா அந்த உணவு தான். அதுக்கு வந்து பூச்சிக்கொல்லி மருந்து தேவை கிடையாது, ஏன்னா அதை பூச்சி தாக்கும் அபாயம் கிடையாது. இப்படிப்பட்ட ஒன்றை வந்து அந்த கதை சொல்கிறேன்னு சொன்னேன், அந்த கதையை சொல்லி முடிச்சிடுறேன். அடுத்த ஸ்லைடு மேடம். அந்த கதையை சொல்லி முடிச்சிடுறேன். பொதுவாக இந்த சிறுதானியம்னு சொல்ல தேவையில்லை, தானியங்கள் நமக்கான தமிழர்களின் உணவு. சரிங்களா? இந்த தானியங்கள் ரொம்ப உயர்வானவை, அதனால் வந்து அதை உயரத்தில் வச்சுருந்துருக்குறாங்க. எங்கே தெரியுமா? கோயிலின் கோபுர கலசங்களில் நவதானியங்களை வைத்து தான் அந்த கலசம் வைக்கப்படுது. ஏன் அப்படின்றதுக்கு தான் இந்த கதை. எங்கோ ஒரு நாட்டில் நடந்த கதை. அந்த நாட்டில் இருக்க ஒரு மன்னன், சரியா, அந்த நாட்டில் இருக்க ஒரு மன்னன் ஒரு உத்தரவு போகிறான். இந்த நாட்டை சரியாக நிர்வகிக்க முடியலை, ரொம்ப செலவு வருது, நிறைய வரியெல்லாம் விதிச்சிருக்காங்கல்ல இப்போ ஒரு நாடு, தெரியுமா? ஆமாம், ஒரு வளர்ந்த ஒரு நாடு நம்ம மேலே ஹெவியான டேக்ஸை போட்டிருக்காங்க எல்லா பொருட்கள்லையும் அந்த நாடு. அது மாதிரி அந்த மன்னன் அதிகமாக நிர்வகிக்க முடியலை, செலவு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது அப்படின்னும் பொழுது நல்லா சிந்திங்க, வயதானவர்கள் எல்லாம், ஓல்டு பர்சன் வாழ்ந்து முடிச்சிட்டாங்கல்ல, அவங்களெல்லாம், ஆமாம், இதுதான் மன்னருடைய உத்தரவு. மன்னருடைய உத்தரவும் நிறைவேற்றப்பட்டது. பசங்க சந்தோஷமாக இருப்பாங்க அவங்க, சரியா? மன்னருடைய உத்தரவும் நிறைவேற்றப்பட்டது. அதில் ஒருத்தன் மட்டும் அவங்க அப்பா மேலே ரொம்ப பக்தியாக பாசமாக இருக்க அந்த மகன் என்ன பண்ணுறாரு, அந்த தந்தையை, மேடம் நான் என்னோடய ஃபோனும் கொடுத்தேன் மேடம், யார்கிட்டையும் கொடுங்க, அந்த தந்தையை வந்து மறைச்சி வச்சிடுறாரு, ஒரு இடத்துல மறைவாக வச்சிடுறாரு. ஆண்டுகள் வந்து தாண்டி ஓடுகின்றன. அப்படி ஆண்டுகள் தாண்டி ஓடும்போது அந்த நாடு வந்து ஒரு கடுமையான ஒரு பஞ்சத்தில் சிக்கிக்கொள்ளுகிறது. இப்போ மன்னர் வந்து ஒரு பெரிய ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணுறாரு. உணவு தானிய பஞ்சம், மழை இல்லை, இப்போ உணவு உற்பத்திக்கு ஏதாவது வழி இருக்கா சொல்லுங்கள், சொல்கிறவங்களுக்கு பெரிய பரிசு கிடைக்கும். அப்போ இந்த அப்பா இருக்கார் இல்லையா, அவர் கூப்பிட்டு பையன்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி பண்ணால் தப்பிக்கலாம் அப்படின்ட்டு. அதை போய் வந்து மன்னர்கிட்ட சொல்கிறாரு. மன்னர் வந்து அந்த அமைச்சர்களை விட்டு ஆலோசிக்கிறாரு. பரிசு கொடுக்கறதுக்கு முன்னாடி செக் பண்ணணும்ல, மன்னர் வந்து ஆலோசனை பண்ணுறாரு. மன்னர் வந்து ஆலோசிக்கிறார். இப்படி எடுத்துருங்க மேடம். மன்னர் வந்து ஆலோசனை பண்ணுறாங்க அமைச்சர்கள். எப்படி இவருக்கு இவ்வளோ பெரிய யோசனை வந்துச்சு? அவர் சொன்ன யோசனை ஒன்றும் இல்லை, சும்மா தரிசாக கிடக்கிற நிலத்தை பூரா உழுது விட சொல்லுப்பா, வீதி தெருவை பூரா எங்கே வந்து மண் இருக்கிற இடத்த பூரா உழுது விடுங்க, அவ்வளோதான். உழுது விட்டால் என்ன வருது? இந்த நவதானியங்கள் தான். ஏன்னா இதுக்கு என்ன தேவையில்லை, மழை தேவை. ஏன்னா வானம் பார்த்த பூமி அதுவாக வரும், உரம் போட தேவையில்லை, தண்ணி கட்ட தேவையில்லை, அதுதான் வானம் பார்த்த பூமி அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா? எப்படா உணர்ந்து சொல்லிட்டாங்க அப்பா தான் அப்படின்ட்டு. சரிங்களா? ஸோ அப்போ அந்த மன்னர் வந்து உணர்கிறார், அவருடைய பெரிய தவறை உணர்கிறார்.
அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த தானியங்கள். சரிங்களா? அதனால் கோயில் கலசத்தில் வச்சாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் அது அப்படி போயிட்டு இட் இஸ் ப்ரிசர்வ்டு. அதர்வைஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா சீடு பேங்க்னு வச்சுருக்காங்க. மற்ற தானியங்களுக்கு, மற்ற வகையான உணவுகளுக்கு விதை சேகரிப்பு மையம் அது குளிரூட்டப்பட்ட நிலையிலே இருக்க வேணும். இல்லாட்டி அந்த விதையில் உள்ள அந்த வித்து போயிடும். இப்போயும் சேகரிக்கிறாங்கள்ல அந்த ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ்லாம் ஆண்கள் விந்தணு முட்டை எல்லாம் எடுத்து என்ன பண்ணி வச்சுருப்பாங்க, ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃப்ரீசிங். நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்க இல்லையா? யாருக்கெல்லாம் ஐஸ்கிரீம் பிடிக்காது? வெரி ஃபியூ. இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம்ல, அது நார்மலாக ஃப்ரிட்ஜில் இருந்து எடுக்க மாட்டாங்க. எங்கேருந்து எடுப்பாங்க? ஐஸ்கிரீமை கடையில் வாங்கி சாப்பிட்றோம். அது நார்மலான ஃப்ரிட்ஜ் இல்லை. இப்போ ஐஸ்கிரீம் வச்சுருக்க அந்த பெட்டிக்கு என்ன பேர்? எஸ், ஃப்ரீசர். ஃப்ரிட்ஜுக்கும் ஃப்ரீசருக்கும் என்ன வித்தியாசம்? அந்த நண்பரே சொல்லலாமே. இங்கே கேளுங்க. ஃப்ரிட்ஜு, வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜ் இருக்கு இல்லையா, அது கமர்ஷியல் ரெஃப்ரிஜரேஷன் டெம்பரேச்சர் 7 டிகிரி, 10 டிகிரிக்கு கம்மி. சரிங்களா? 10 டிகிரிக்கு குறைவு. ஆனால் ஐஸ்கிரீமை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது -23 டிகிரி. சரிங்களா? மைனஸில் போனாலே என்ன ஆயிரும்? தண்ணி ஐஸாக மாறிடும். அதோட ஃப்ரோசன், ஃப்ரீஸ்டு, ஃப்ரீசிங். அந்த கண்டிஷனில் தான் அந்த விதைகளை இந்த ஆண் பெண் அந்த பால் அந்த அணுக்களை சேகரித்து வச்சுருப்பாங்க ஹாஸ்பிட்டலில். அதே மாதிரி தான் இந்த தானியங்களுடைய விதைகளும் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த நவதானியங்களை ஃப்ரீஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. கோயில் கலசத்தின் மேலே இருக்கும். பல 1000 ஆண்டுகள் மேடம் சொன்னாங்க, 2000 3000 அதை தாண்டி அத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அதன் வீரியம் குறையாது. எடுத்து நீங்கள் போடுங்க, இன்றைக்கும் முளைக்கும். அதோட கான்செப்ட் தான் முளைப்பாரி எடுத்துகிட்டு வருவாங்க. பார்த்துருக்கீங்களா ஊரில் முளைப்பாரி? அந்த மாதிரி உணவுகளை, அதாவது உயிருள்ள உணவுகளை உண்ணும் பழக்கம் நமக்கு இருந்திருக்கிறது. ஸ்ப்ரவுட்ஸ்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க, முளைக்கட்டிய பயிறு வகைகள். அதை சாப்பிட்ருக்கோம். நமது முன்னோர்கள் சாப்பிட்ருக்காங்க. இன்றைக்கி நம்ம சாப்பிட்ருக்கோமா? கிடையாது. ஸ்நாக்ஸ் என்ன இருக்குது அப்படின்றாங்க. அன்னைக்கு ஸ்நாக்ஸாக இருந்தது எது? இந்த முளைக்கட்டிய பயிறு வகைகள். காலையில் தம்பிக்கு பாப்பாவுக்கு அந்த சுண்டலை, ஊற வச்ச சுண்டலை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லையே, இன்னைக்கு காலையில் சாப்பிடாம வந்தவங்க தானே அதிகமாக இருக்காங்க. எங்கே போகுது? இங்கிலீஷ்காரன் சொல்லியிருக்கான், அந்த காலை உணவுக்கு என்ன பேர்? பிரேக்ஃபாஸ்ட். ஏன் அப்படின்னா ஃபாஸ்டிங்னா உண்ணாவிரதம். ஃபாஸ்டிங்னா உண்ணாவிரதம். உண்ணாவிரதத்தை முடித்து விடுங்கள், அதுதான் அந்த உணவின் பெயர் பிரேக்ஃபாஸ்ட். பிரேக் தி ஃபாஸ்ட். ஏன் அப்படின்னா 12 மணி நேரத்துக்கு மேலாக நம்ம வயிற்றுக்குள்ளே என்ன இருக்கும்? ஆசிட் உருவாகிக்கிட்டே இருக்கும். அதை நியூட்ரல் பண்ண வேண்டியது கட்டாயம். இல்லாட்டி அந்த ஆசிட்டு இரத்தத்தின் மூலமாக உடலின் எல்லா பாகங்களுக்கும் அதிகரிக்கும். நம்மளுடைய மூளை செயல் திறன் குறையும். நம்மளுடைய உறுப்புக்கள் எல்லாமே மந்தப்படும். ஸோ அதனால் காலை உணவை என்ன செய்யக்கூடாது? தவிர்க்கக்கூடாது. அவன் வச்சுருக்கான் பேர் பிரேக் பண்ணுங்க. சரியா? உண்ணாவிரதத்தை முடிச்சிருங்க. ஸோ காலை உணவை கண்டிப்பாக எடுத்துக்கிறணும், எல்லாரும் தவிர்க்கக்கூடாது. சரிங்களா? என்று சொல்லி இந்த சிறுதானியங்கள் பற்றி உரையாற்ற வாய்ப்பளித்த உலக தமிழ் சங்கத்திற்கும் பொறுமையோடு கேட்ட இனிய மாணவர்களுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம். நன்றி ஐயா. மிகச்சிறப்பாக இருந்தது. ரொம்ப இலக்கியத்துக்குள்ளே போய் தானியங்கள் குறித்த உரையாடலாக இல்லாமல் இன்றைய காலத்திற்கு நமக்கு தேவையான வகையில் இந்த உரை என்பது அமைந்திருந்தது. சங்க இலக்கியத்தில் சிறுதானியங்களை சோறா அவித்தும்
தின்பண்டங்களாக மாற்றியும் உணவருந்திய பழக்கம் இருந்திருக்கிறது என்பதை பல இலக்கியங்கள் நமக்கு சான்றாக தருகின்றன. நெய்யில் இறைச்சியை வறுத்து அதோடு திணை அரிசியை சாதமாக ஆக்கி உண்ட இதை மலைபடு கடாம் இப்படி சொல்கிறது. பருவுக்குறை பொழிந்த நெய்க்கண் வேலையோடு குருவுக்கண் இரடி பொம்மல் பெருகுவீர் என. இப்படி நம்முடைய இலக்கியங்களிலிருந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தே திணை நான் சொன்னது போல் 10,000 ஆண்டுகளாக பயிரிடப்படக்கூடிய ஒரு உணவுப் பொருளாக இருந்திருக்கிறது. இந்த சிறுதானியங்களுடைய முக்கியத்துவம் குறித்து மிக அழகாக எடுத்துரைத்தார். அது சிறுதானியங்கள் தானா என்ற கேள்வியையே அவர் வைத்து அது நம்முடைய தானியங்கள் என்பதை மிக அழகாக சொன்னார். அதோடு உணவே மருந்து என்பது இன்று மருந்தே உணவாக மாறியிருக்கிறது என்பதையும் சிறப்பாக எடுத்துரைத்தார். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால், இப்போ நம்ம சங்க இலக்கியத்தில் இருந்து நம்ம சிறுதானியங்கள் பார்க்குறோம். அப்போ என்ன சொன்னோம்? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என 5 திணைகள் இருந்ததாக சொல்கிறோம். ஆனால் இப்போ நம்ம பார்க்குற இடம் பூரா எப்படி இருக்குன்னா சிக்கன் சார்ந்த இடமுமாக தான் இருக்குது. அந்த திணை மட்டும்தான் இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்குது. ஏன்னா எங்கிட்டு திரும்பினா பார்த்தாலும் சிக்கன் தான் நம்மளை வா வா என அழைக்கின்றது. இந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் ஐயாட்ட கேட்கலாம். ஏன்னா இது நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்கள் குறித்து தான். இல்லை, புரிஞ்சாலும் சந்தேகம் வரும், புரியாட்டியும். மேடம், ஒரு தகவலை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். உணவோடு சேர்த்து நம்ம தண்ணி குடிக்கிறது வழக்கமாக இருக்குது. தண்ணி இப்போ இந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணி எடுத்துக்கிறீங்க இல்லையா, அங்கே இருக்குது பார்த்தீங்களா? நார்மலாக அது என்ன, அது எவ்வளோ பெரிய சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியாக இருந்தாலும் சரி, அதிக விலை கொடுத்து வாங்க. சிலர்லாம் வெளிநாட்டிலேருந்து தண்ணி வாங்கி சாப்பிட்டுட்ருக்காங்க நம்ம நாட்டிலே, தெரியுமா? ஆமாம். பிளாஸ்டிக் பாட்டில் என்ன பாட்டிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற வாட்டர் பாட்டிலாக இருந்தாலும் சரி, இல்லை யூஸ் அண்ட் த்ரோ பிளாஸ்டிக் பாட்டிலாக இருந்தாலும் சரி, இனியவர்களே நன்றாக கேளுங்கள். 1 லிட்டர் தண்ணி நீங்கள் குடித்தா அதில் 1,00,000 பிளாஸ்டிக் துகள்கள் இருக்குது. ப்ளீஸ், 1,00,000 பிளாஸ்டிக் துகள்கள். அவுட் ஆஃப் தேட் 90% ஆர் நானோ பார்ட்டிகல்ஸ். நானோ பார்ட்டிகல்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, விச் இன்டியூசஸ் கேன்சரை உருவாக்கக்கூடிய நுண்துகள்கள். உங்களுக்கு இன்னும் ஒரு தகவல், மனிதனுடைய உடம்புக்குள்ளே நம்ம பிளட்டில் ஆல்ரெடி பிளாஸ்டிக் துகள்கள் வந்துருச்சு. எஸ், நம்ம பிளட்டில் இப்போ இருக்க மனிதர்கள் எல்லாரோடைய பிளட்லேயும் பிளாஸ்டிக் துகள்கள் இருக்குது. மைக்ரோ பிளாஸ்டிக் பார்ட்டிகல்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் ஹியூமன் பிளட். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு, மேபி உங்களோட ஜென்ரேஷனில் உங்கள் பேரன் பேத்தி, அதுக்கு ஒரு 10 தலைமுறை தாண்டி பார்த்தா மனிதர்களுடைய புறத்தோற்றம், மார்ஃபாலஜி இதே மாதிரி இருக்குமா அப்படின்னா வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. எப்படியோ மாறிடும். எப்படி இருந்தேன் நான், அப்படி ஆக போகிறாங்க. முன்னாடி இருந்த மனிதர்கள் 2025ன்னு போட்டு காமிப்பாங்க. நம்மளுடைய புறத்தோற்றம் மாறுவதற்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர் பிகாஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ். ஆனால் அதை தாண்டி இப்போதைக்கு எமர்ஜென்சி அலாட் அப்படின்னு சொன்னால் இட் இன்டியூசஸ் கேன்சர். ஸோ அதனால் நீங்கள் இன்றைய தினம் நான் ஒன்றை கற்றுக்கொண்டேன் அப்படின்னா, பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணி கொண்டு வரதை தவிர்த்துருங்க. சரியா? த சில்வர் பாட்டில்ஸ் அவைலபிள், அந்த மாதிரி இதில் வாங்கிக்கோங்க. இந்த நான் ஒன்று வச்சுருக்கேன், அந்த வெளியே தான் உள்ளே சில்வர் பாட்டில். ஸோ அதனால் பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணி குடிக்கிறத தவிர்த்து விடுங்கள் என்ற ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. இங்கே என்ன சிக்கல் அப்படின்னா, நல்லது எல்லாமே விலை கூட இருக்குது. இளநீர் வாங்கி குடிக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை தான். ஆனால் அதை விட கூல்ட்ரிங்க்ஸ் 10 ரூபாய்க்கு கிடைக்குது, இளநீர் 50 ரூபாய்க்கு கிடைக்குது. ஐயா சொன்னாங்க 80 ரூபாய். அந்த மாதிரி இப்போ நமக்கு குறைவாக மலிவாக கிடைப்பது எல்லாமே கெடுதலான பொருட்களாக இருக்குது. இந்த சிறுதானியங்கள் கூட அதோடைய விலை அதிகமாக இருக்குது. அதுதான் இங்கே நமக்கான வாழ்வியல் சிக்கலாக இருக்கிறது. அந்த விலை குறைப்பு செய்வதற்கான நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பது தான் நமக்கு தேவையான ஒன்று.
இது நீங்கள் வந்து நிறைய இடத்துல உறுப்பினராக இருக்கீங்க. அந்த மாதிரியான நேரத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எடுத்துரைக்கலாங்க. ஏன்னா நம்ம ஊரில் விளையிற பொருள் வெளியில் போகிறவங்க பயன்படுறாங்க. நம்ம மக்களுக்கு அது விலை அதிகமாக அது கை கெட்டாத தூரத்திலேயே இருக்குது. அந்த இதை நம்ம மாற்ற வேண்டும் என்பது தான் என்னோடது. மிக்க மகிழ்ச்சி. நன்றி ஐயா. ஐயா அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்க வருமாறு கருமாத்தூர் அருளானந்தர் கல்லூரியின் தமிழ் துறையின் உதவி பேராசிரியர் மு கனிச்செல்வி அவர்கள் வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். கூற வருகின்றார் உலகத் தமிழ்ச்சங்கத்தின் ஆய்வறிஞர் முனைவர் சு சோமசுந்தரி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். உலகத் தமிழ்ச்சங்கம் மதுரையினுடைய 188வது தமிழ் கூடல் நிகழ்வு இது. இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கெல்லாம் தலைமை தாங்கி வழி நடத்துகின்ற உலகத் தமிழ்ச்சங்கத்தினுடைய இயக்குனர் முனைவர் ஈசா பர்வீன் சுல்தானா அம்மா அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய நன்றியினை தெரிவித்து மகிழ்கிறேன். இந்த நிகழ்வில் அருளானந்தர் கல்லூரியோடு இணைந்து நடத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தோம். மாணவ கண்மணிகளை அனுப்பிய முனைவர் ச மணிமேகலா அம்மா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். திருமங்கலத்திலேருந்து அன்னை பாத்திமா கல்லூரி மாணவ கண்மணிகள் வந்திருக்காங்க, பேராசிரியர் வந்திருக்கிறார், அவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்து மகிழ்கிறேன். தமிழ் கூடல் உரை வழங்கி சிறப்பித்த பேராசிரியர் பெரு வீர கோபி மணிவண்ணன் ஐயா அவர்கள் சங்க இலக்கியத்தில் சிறுதானியங்கள் குறித்து உரையாடும் பொழுது சிறுதானியங்கள் குறித்த ஒரு விழிப்புணர்வு உண்மையிலே இந்த தற்கால மக்களுக்கு தேவையான விஷயமாக இந்த பதிவை என முன்வைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப ஸ்பைசியான அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பொரித்த உணவுகளைத்தான் அதிகம் உண்டு கொண்டிருக்கும் இப்போது விரும்பி. அப்போ சமைத்த உணவுகள் நம்ம என்னது அவிக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக உண்ண வேண்டும். அது மட்டுமல்லாது மாவுச்சத்து நிறைந்த பொருட்களை உண்ணாது நார்ச்சத்து நிறைந்த பொருட்களையும் அது மாதிரி புரதச்சத்து நிறைந்த உணவுகளையும் அதிகமாக உட்கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு விழிப்புணர்வு பதிவாகவும் இந்த தமிழ் கூடல் நிகழ்ச்சி அமைந்தது என்று நினைக்கிறேன். சிறுதானிய உணவுகளை அதிகம் உட்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தினார் ஐயா அவர்கள் பேசும்போது. அது மாதிரி நம்மளுடைய அந்த உணவின் மூலமாகத்தான் நம் சார்ந்த அந்த ஒழுக்கம் கூட அமையும் என்பதை தன்னுடைய உரையில் முன்னிறுத்தினார். அப்போ உணவு என்பது நம்மளுடைய குணத்தை கூட மாற்றக்கூடிய ஒன்றாக நமக்கு இருக்கிறது. அப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை மிக அருமையாக எடுத்துரைத்தார். அது மாதிரி இலக்கியங்கள் மட்டுமல்லாது நம்ம இலக்கியம் சார்ந்து அமையாது அவருடைய கண்ணோட்டம் என்பது உண்மையிலே பொதுவான சமூகத்திற்கான ஒரு விழிப்புணர்வு பதிவாகவும் இங்கு நான் நினைத்தேன் ஐயா அவர்கள் பேசும்போது. உண்மையிலே அந்த பிளாஸ்டிக் பொருட்களை அதிகமாக பயன்படுத்தாதீர்கள் என்று சொல்லியது உண்மையிலே மாணவ கண்மணிகள் இதையெல்லாம் மனதில் இருத்தி நம்ம வந்து உணவு முறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்போ இருக்கக்கூடிய அத்தனை சமூகத்தினருமே, ஏன்னா மாவுச்சந்து நிறைந்த உணவு வந்து ஈஸியாக நம்மளால் தயாரித்து கொள்ள முடியும் என்பதால் அதிகமாக உட்கொள்கிறோம். அப்படி இல்லாது சிறுதானிய உணவுகளையும் ஏதாவது ஒரு நேரமாவது கண்டிப்பாக உட்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துவதாக அமைந்தது. உண்மையிலே கோபி மணிவண்ணன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப எளிமையாகவும் சொன்னாங்க, கலந்துரையாடல் மூலமாகவும் சொன்னது மாணவர்கள் உண்மையிலே கேட்பார், கண்டிப்பாக நல்லா உற்று நோக்கி இருப்பார்கள் என்று நினைக்கிறேன் இந்த உரையை. அதற்காகவே ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. எங்களுடைய அழைப்பினை ஏற்று வந்திருக்கக்கூடிய அத்துணை தமிழ் அறிஞர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மாணவ கண்மணிகள் உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றியினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நாட்டுப்பண். जनगणमन अधिनायक जय गे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलसि तरंगा तब शुभ नामे जागे तब शुभ आशीष मागे गागे तब जय गादा जनगण मंगलदायक जय गे भारत भाग्य विधाता जय गे जय गे जय गे जय जय जय